ரைட். 178.70 உங்களுடைய உடனடி மாற்று வீதம். நான் சொன்ன உங்களுக்கு இரண்டாவது மாதத்தையும் மூன்றாவது மாதத்தையும் நீங்கள் இந்த அட்டவணையில பார்க்க போறீங்க. இரண்டாவது மாதத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80%, மூன்றாவது மாதம் உங்களுக்கு ₹1.10. சோ இங்க நீங்கள் எதை கூட்ட போறீங்க தெரியும். நான் போன வகுப்புல பார்த்தோம். இரண்டாவது மாதம் பாத்தீங்கன்னா 80%, 90% கூடிக்கொண்டு போகுது. அப்ப முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் மிகையில் உள்ளது. So forward exchange will be at a premium. மூன்றாவது மாதம் 110, 120 கூடிக்கொண்டு போகுது, திருப்பியும் மிகையில் உள்ளது. சோ மிகையில் உள்ள போது என்னது உடனடி மாற்று வீதத்துடன் நீங்கள் கூட்ட வேண்டும். ரைட். ஸ்பாட் ரேட்டோட forward ரேட்டை காண்றதுக்கு அந்த ஸ்ப்ரெட்டை கூட்டும். அப்ப எதை கூட்ட போறீங்க? அடுத்த கேள்வி, எதை கூட்ட போறீங்க? இரண்டாவது மாத ஸ்ப்ரெட்டையா மூன்றாவது மாதம்? உங்களுக்கு தெரியும் 80% ₹1.10. எதை கூட்டுறது வங்கிக்கு சாதகமாக அமைய போகுது. சரியா? எதை கூட்டுறது வங்கிக்கு சாதகமாக அமைய போகுது. அப்ப இங்கு வங்கி வெளிநாட்டு நாணயத்தை கொள்வனவு செய்யும். உங்களுக்கு தெரியும் பை லோ, forex rule, buy low sell high. அப்ப குறைந்த விலையில் வங்கி வாங்க போகும். அப்ப குறைந்த விலையில வாங்குறதுக்கு நீங்க என்னது குறைந்த இதை கூட்டணும். அப்ப இரண்டாவது மாதத்தை மூன்றாவது மாதத்தை கம்பேர் பண்ண நேரம் நீங்கள் 80% கூட்ட போறீங்க. 178.70 80% கூட்டிங்க என்றால் உங்களுக்கு ₹178.50. அத மாதிரி நாங்க இப்ப யூரோ டாலர் பார்க்க போறோம். யூரோ டு USD. திருப்பியும் செலவு பக்கத்தை நீங்கள் விற்கும் விலை பக்கத்தை மூடிக்கொண்டு வாங்கும் விலை பக்கத்தை மட்டும் பார்ப்பீங்க. உடனடி மாற்று வீதம் அளவு 1.1250. திருப்பியும் நீங்கள் இரண்டாவது மாதத்தையும் மூன்றாவது மாதத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்கு வாங்கும் பக்கம் ₹1.40, விற்கும் பக்கம் ₹1.50. அது உங்களோட இரண்டாவது மாசம். மூன்றாவது மாசம் ₹1.90, அங்கால ₹2. ஸோ 1.40 1.90 நீங்கள் கூட்ட போறீங்க. தெரியும் ரெண்டுமே பிரீமியம். 1.40 கூடுது, 1.92 கூடுது. அப்ப ரெண்டுமே கூடுது, ரெண்டுமே பிரீமியம். பிரீமியம் உடனடி மாற்று வீதத்தோட நீங்கள் கூட்டணும். எதா கூட்டணும்? குறைஞ்ச ஸ்ப்ரெட். ஏன் வங்கி குறைஞ்ச விலையில வாங்க போகுது. இரண்டாவது மாதத்தையும் மூன்றாவது மாதத்தையும் கம்பேர் பண்ணுறோம். வங்கி உங்களுக்கு இந்த ஸ்பாட் ரேட்டோட 1.40 கூட்டும். நான் சொன்னேன் ரூபாய் தவிர்ந்த வேறு இரண்டு நாணயங்கள் நீங்கள் உறுப்பு நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடும் பொழுது இந்த இதை கட்டாயம் 100ஆல பிரிக்கும். சரியா? 1.1250 நீங்கள் கூட்டணும். 1.40 பிரிச்சால் 0.014. அதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1.139. உங்களுக்கு USD LKR ரேட் தெரியும், யூரோ டு டாலர் ரேட் தெரியும். உங்களுக்கு கேர்வை யூரோ டு LKR. உங்களோட வாடிக்கையாளர் அவருக்கு காசு வருது யூரோ. யூரோ டு LKR காண்ட போறோம். முதலாவதையும் இரண்டாவது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு யூரோ டு LKR வரும். ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா யூரோ டு LKR வரும். ₹179.50 நீங்கள் 1.139 பெருக்க போறீங்க. பெருக்கினா உங்களுக்கு 204.4505 வரும். இதுதான் உங்களுடைய முதலாவது ஏற்றுமதி கப்பலேற்றத்திற்கான நாணய மாற்று வீதம். அப்ப நாங்கள் போன வகுப்புல நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்சேஞ்சை பார்த்தோம். இப்ப முதலாவது ஏற்றுமதி கப்பலேற்றத்துக்கான நாணய மாற்று வீதத்தை பார்த்தோம். ரெண்டாவது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்களா? என்ன ஆன்சர் வந்தது? ரெண்டாவது ஏற்றுமதி 205.6912. 205.6912. ரைட், குட். நாங்கள் பார்ப்போம் எப்படி இரண்டாவது கப்பலேற்றத்திற்கான நாணய மாற்று வீதத்தை கணிப்பட்டது.
நீங்க வடிவா இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்மை செஞ்சீங்கன்னா அங்க மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. நேரா 20 மார்க்ஸ் ஈஸியா எடுத்து போட்டு போகலாம். அதான் எப்ப சொல்றது, இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வர 2 கணக்கையும் வடிவா செஞ்சீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. மூணாவது உங்களுக்கு கேள்வி, இரண்டாவது ஏற்றுமதி கப்பலேற்றத்துக்கான செலவாணி வீதம். இங்கேயும் ஹெடிங் போடுங்கள், இரண்டாம் ஏற்றுமதி கப்பலேற்றத்திற்கான அந்நிய செலவாணி வீதத்தை கணிப்பது. அதோட ஹெடிங் ரைட். அப்ப ஹெடிங்க போட்டீங்கன்னா சில நேரம் நீங்கள் முதலாவது கேள்வி பதிலாக நீங்கள் நாங்கள் இம்போர்ட்டை கால்குலேட் பண்ணோம். அப்ப நீங்கள் மறந்து எக்ஸாம்ல இம்போர்ட்டுக்கு பதிலாக முதலாவது எக்ஸ்போர்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்க, அப்புறம் ரெண்டாவது எக்ஸ்போர்ட், அப்புறம் மூன்றாவது இம்போர்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒழுங்கு மாறினாலும் பரவாயில்லை, அந்த ஹெடிங்க போட்டால் எக்ஸாமினருக்கு தெரியும். ரைட், நீங்கள் இப்ப இம்போர்ட்ஸுக்கு கால்குலேட் பண்றீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி இப்ப செகண்ட். நீங்கள் மாறி செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஹெடிங்க போட்டா எக்ஸாமுக்கு தெரியும். ரைட், இந்த அட்வைஸ் அப்படி நீங்களும் ஆர்டர் பண்ணி போனீங்கன்னா நீங்களும் பிளவிட மாட்டீங்க. அதாவது கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உடைய ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். முதலாவது கேள்வி இறக்குமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று செலவாணி வீதம். இரண்டாவது பகுதி முதலாம் ஏற்றுமதிக்கான செலவாணி நாணய மாற்று வீதம். மூன்றாவது இரண்டாம் ஏற்றுமதிக்கான அந்நிய செலவாணி வீதம். எப்போ நான் சொன்னேன், இந்த செலவாணி வீதங்களை கணிப்பிடும் பொழுது நாங்கள் ஷிப் அண்ட் டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் எக்ஸ்போர்ட், அப்ப உங்களோட ஷிப் அண்ட் டேட், அதாவது இலங்கையிலிருந்து 13வது மற்றும் 14வது வாரங்களிடையே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரி, அதாவது யூரோ 3 லட்சத்துக்குரிய ஷிப்பன் 13வது அல்லது 14வது கிழமை. 13வது அல்லது 14வது கிழமை. உங்களுக்கு தெரியும், ஷிப்பன் நடந்து இலங்கையிலிருந்து ஷிப்பன் நடைபெற்று ஸ்லோவேக்கியாவுக்கு போய் அங்கிருந்து காசு வரது உங்களுக்கு மேலும் 2 வீக்ஸ். உங்களுக்கு பொதுவாக இப்ப கணக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பேப்பர்ஸ்ல உங்களோட பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கூடவா இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு பெருசா நேரா உங்களுக்கு ஷிப்பன்ல இருந்து நேரா இப்ப ப்ரொசீட்ஸ் எப்ப வருதுன்னு நேரா தந்துருவாங்க. அப்ப கூட கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், மேலும் உங்களுக்கு 2 வீக்ஸ் போது உங்களுக்கு காசு வரது. அப்ப 2 வீக்ஸா கூட்டுவீங்க. 13 கிழமையில நீங்க ஷிப்பன் செய்திருந்தால் இலங்கைக்கு 15 கிழமையில காசு வரும். 14 கிழமையில ஷிப்பன் செய்திருந்தா உங்களுக்கு 16 கிழமையில காசு வரும். தந்தாலுமோ தராட்டியுமோ நாங்கள் சொன்னோம் 4 கிழமை 1 மாதம் நீங்கள் எடுகோல் எடுக்க வேண்டும். அப்ப 2 பக்கத்தையும் 4ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்க 3 மாதங்களும் 3 கிழமைகளும் இங்கு சரியாக 4 மாதம். அதுல என்ன விளங்குது உங்களுக்கு? ப்ரொசீட்ஸ் என்ன? உங்களோட ஏற்றுமதிக்கான காசு. ஏற்றுமதிக்கான காசு இலங்கைக்கு வாரத்துக்கு 3 மாதம் 3 கிழமை அல்லது 4 மாதங்கள் எடுக்கும். உங்களுக்கு தெரியும், முதல் 3 மாதங்கள் காசு வர போறது இல்லை. அந்த 3 மாதம் நான் சொல்றேன் அந்த நிலையான காலம். 3 months fixed, 1 month option. இதெல்லாம் கணக்கு நீங்கள் எக்ஸாம்ல செய்யற நேரம் இருந்து எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் போட்டால் எக்ஸாம் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கதைக்கிறீங்க. 3 months if 3 months fixed, 3 மாதம் நிலையான. 1 month option, 1 மாதம் தெரியும். அப்ப 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் அமையும். இதுதான் உங்களுடைய முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம். நீங்க பேங்க்ல போய் சொல்ல போறீங்க, உங்களுக்கு 3 months fixed, 1 month option rate. சரி, அதான் உங்களோட ஆப்ஷன், உங்களுடைய forward exchange contract period. பேங்க் இந்த கால அடிப்படையில தான் உங்களுக்கு இப்ப ரேட்டை கோட் பண்ண போகுது. ரைட், நாங்க பார்க்க போறோம். ரைட், 3 மாதம் நிலையானது, 1 மாதம் ஆப்ஷன். அப்ப 3வது மாதத்தையும் அடுத்து வரும் மாதம் 4வது மாதம், 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் நீங்க இந்த அட்டவணையில கம்பேர் பண்ண போறீங்க. ரைட், நாங்க பார்ப்போம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாங்க முதலாவது பார்ப்போம் யூஎஸ்டி எல்கேஆர். உடைய வாடிக்கையாளர் யூரோ நாணயத்தில் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கிறார்.
ஆனால் யூரோல இருந்து ரூபி ரேட் உங்களுக்கு டைரக்டா காண முடியாது. காரணம் உங்களுக்கு கிராஸ் ரேட் தந்திருக்கு டாலர் டு எல்கேஆர், யூரோ டு டாலர். அப்ப நீங்க டாலர் டு எல்கேஆர் பிறகு யூரோ டு டாலர் இரண்டு மூலமாகத்தான் நீங்கள் யூரோ டு எல்கேஆர் ரேட்டை கணிப்பிட முடியும். யூஎஸ்டி எல்கேஆர் ரேட் திருப்பி இங்க இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வங்கி கொள்வனவு செய்ய போதும். இந்த ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வங்கி சார்பா எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எடுத்தோன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வங்கி சார்பாக, அதாவது வங்கி வாங்கும் விலை, வங்கி விற்கும் விலை, வங்கி வாங்கும் விலை, வங்கி விற்கும் விலை. சரியா? இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அக்காரணம் இந்த நீங்கள் விற்கும் விலை பக்கத்தை மூடிக்கொள்ளும். எக்ஸாம்ல நீங்கள் மறந்து பிள்ளையான ரேட்ஸ் எடுக்க, இந்த கணக்கு சுலபமா இருந்தாலும் சில நேரம் எக்ஸாம்ல நீங்கள் அதாவது சிலி மிஸ்டேக்ஸ் பையிங் ரேட்டுக்கு பதிலாக செல்லிங் ரேட் எடுத்திருப்பீங்க. சரியா? சரியா டெசிமல்ஸா போட மாட்டீங்க. சரியா? இல்லாட்டி இலக்கத்தை மாறி போடுவீங்க. சரியா? அந்த மாதிரி தவறுகள் விடுவதால உங்களுக்கு மார்க்ஸ் சும்மா அநியாயமாக நீங்கள் லூஸ் பண்ணலாம். அப்ப கணக்கு சில நேரம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சரியா இந்த ஃபிகர்ஸை நீங்கள் எடுக்கிறீங்களான்னு பார்க்கணும். 2-3 முறை செக் பண்ணி. ரைட்? அப்ப டாலர் டு எல்கேஆர் உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்பாட் ரேட்ல தான் நாங்க காண போறோம். 178.70 தான் உங்களோட ஸ்பாட் ரேட் கொள்வனவு விலை. நாங்கள் கம்பேர் பண்ண போறோம் 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும். அப்ப 3வது மாதம் உங்களுக்கு தெரியும் ₹1.10, 4வது மாதம் ₹1.45. சரியா? எங்கேயும் பாத்தீங்கன்னா 110, 120 கூடுது, 145, 150 கூடுது. ரெண்டுமே எதிர்காலத்துல கூடி செல்லும் போக்கு, அதாவது வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் வித்தியாசம் கூடிக்கொண்டு போகுது. கூடிக்கொண்டு போனா உங்களுக்கு தெரியும் பிரீமியம். பிரீமியம் தான் இப்போ ஸ்பாட் ரேட்டோட பிரீமியத்தை கூட்டணும். நீங்கள் எந்த மாதம் எடுத்தாலும் கூட்ட போறீங்க. ரைட்? இப்ப பாப்போம் எந்த மாதம் எடுக்க போறீங்க. 3வது மாதம் ₹1.10, 4வது மாதம் ₹1.45. நீங்கள் இங்க பேங்க் வாங்க போறீங்க. அப்ப குறைஞ்ச விலையில வாங்கிடுங்க. குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு நீங்கள் குறைஞ்ச ஸ்பெட்டை கூட்ட போறீங்க. அப்ப ₹1.10 கூட்ட போறீங்க. அப்ப 178 ₹1.10 கூட்டினா 179.80. பார்க்க போறோம் யூரோ டு டாலர். ரைட்? யூரோ டு டாலர் திருப்பியும் ஸ்பாட் ரேட் 1.1250. 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் பாத்தீங்கன்னா 3வது மாதம் ₹1.90, 4வது மாதம் ₹2.40. ரைட்? 1.90, 2.40. எங்கேயும் பாத்தீங்கன்னா 1.92 கூடுது, 2.40, 2.50 கூடுது. அப்ப forward rate spread வந்து என்னது கூடிக்கொண்டு போகுது. கூடிக்கொண்டு போனால் பிரீமியம். அப்ப ஸ்பாட் ரேட்டோட கூட்டணும். எதை கூட்டணும்? 1.90, 2.40 குறைஞ்சதை கூட்டுவீங்க. ஏன்னா பேங்க் குறைஞ்ச விலையில வாங்கும். அப்ப 1.90 கூட்ட போறீங்க. கணக்கால என்ன செய்யும்? இந்த 100ஆல பிரிக்கும். அப்ப 1.125 1.90 அதை பிரிச்சு கூட்டினா உங்களுக்கு 1.144 1.144 உங்களுக்கு தெரியும். முதலாம் சமன்பாடு, 2ஆம் சமன்பாடு 1 பெருக்கினால் உங்களுக்கு யூரோ டு எல்கேஆர் வரும். 1 பெருக்கினா இங்க டாலரும் வெட்டுப்படும். சரியா? யூஎஸ்டியும் வெட்டுப்படும். அப்ப உங்களுக்கு மிஞ்சிறது யூரோ டு எல்கேஆர். அங்க 179.80 தர 1.144 அதை பெருக்கினா உங்களுக்கு 205.691. அப்ப உங்களோட 2வது ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் ₹205.6912. உங்களோட எக்ஸாம்ல நீங்கள் 4 தசமதானங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கணிப்பிடணும். 5வது இலக்கம் 5 அல்லது அதை விட கூட்டினா நீங்கள் 4வது ஒன்றா கூட்டும். சரியா? 4 தசமதானங்களுக்கு நீங்கள் உங்களுடைய விடையை பரீட்சை எழுதவர். முதலாவது எக்ஸ்போர்ட் பார்த்தா 204.4505. 2வது ஏற்றுமதிக்கான நாணய மாற்று வீதம் 205.691. எக்ஸாமுக்கு போற உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கரண்ட் யூரோ ரேட் எப்படி போகுது? நீங்கள் எக்ஸாம் நவம்பர்ல எக்ஸாம் போன நேரம் உங்களுக்கு தெரியணும்
200 சொச்சத்துல போகுதா இல்லாட்டி 190 போகுதா இல்லாட்டி 215 போகுதா? அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அன்னளவான வீதம் பாதம் மாதிரித்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கணக்கு வரும். சரியா? இந்த யூரோ ரேட்டை நீங்கள் காண நேரம் அது என்னது 100 ரூபாய்க்கு கீழே அல்லது 150 ரூபாய் அந்த மாதிரி வந்தாலும் கூட கணக்கு எங்கேயோ இல்லை. சரியா? அது பொதுவா இப்ப இருக்கிற கரண்ட் ரேட்ல கூட பொதுவா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பரவும். ரெண்டாவது கேள்வி செலவாணி வீதத்தை மட்டும்தான் கேட்டிருக்கு. ரைட், செலவாணி வீதத்தை மட்டும்தான் கேட்டிருக்கு. இங்கே இதே கேள்வியில் உங்களுக்கு பெறுமதியை கேட்டிருந்தால், பெறுமதியை கேட்டிருந்தால் என்ன செய்வீங்க? பிரதீபன், பெறுமதியை கேட்டால் இரண்டாவது ஏற்றுமதி கப்பலேற்றத்திற்கான இரண்டாவது ஏற்றுமதியின் பிரகாரம் அவரை கிடைத்த மொத்த பெறுமதி என்று கேட்டால் என்ன செய்வீங்க? 3 லட்சத்தால பெருக்கி விட்டேன் சார். எஸ், அப்ப 3 லட்சம் யூரோவால இப்ப நாங்கள் கண்ட 205.692 பெருக்கி அந்த விடையை இலங்கை ரூபாவில் நீங்கள் கொடுக்க வேண்டும். கேட்ட மாதிரிக்கு நீங்கள் எக்ஸாம்ல கேட்ட மாதிரி நீங்கள் விடை அளிக்கணும். இங்க கேட்டது வீதத்தை மட்டும்தான் கணக்கிடணும். அங்க போய் நீங்கள் பெறுமதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்ப நாலாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? இல்ல பண்ணினா சார் சரியா தெரியாது. ஓகே, நாங்க செய்வோம். ரைட், இப்ப உங்களுக்கு இறக்குமதியும் ஏற்றுமதியும் விளங்கி இருக்கிற நான் நினைக்கிறேன். ரைட், விளங்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் திருப்பி இன்னொரு கணக்கு செய்வோம். ரைட், நாலாவது பகுதியை பாருங்கள். ரைட், நாலாவது பகுதி என்ன சொல்லுது? வாடிக்கையாளர் கேள்வி பேப்பர் கூட கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், 2019 6வது கேள்வியில 4வது பகுதி. வாடிக்கையாளர் 2019 ஜூலை 5 அன்று 2வது ஏற்றுமதி கப்பலேட்டுக்காக ஏற்பாடு செய்த முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி உமது வங்கிக்கு அறிவித்துள்ளார். ரைட், இப்ப கஸ்டமர் பேங்க்குக்கு வந்து சொல்றார். இப்ப 2019 ஜூலை 5ஆம் தேதி வந்து பேங்க்ல சொல்றார், தன்னுடைய 2வது எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் உரிய ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்றார். சரியா? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கஸ்டமர் வங்கியுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுட்டார். ஒரு இறக்குமதி முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தம், மற்றது 2 ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தம். அந்தந்த ஒப்பந்தங்களுக்கு அமைவாக அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அந்நிய செலவாணி வீதங்களுக்கு அமைவாக அவர் அந்த ஒப்பந்தங்களை முறைப்படியாக மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது பார்த்தோம் இம்போர்ட் ரேட். இம்போர்ட் ரேட் அந்த ரேட்ல தான் அவர் பே பண்ணணும். அதாவது அந்த இம்போர்ட் பில் வந்த உடனே அவர் பேங்கோட அக்ரி பண்ண அந்த ரேட்ல அவர் பே பண்ணணும். அது மாதிரி முதலாவது எக்ஸ்போர்ட் அவருக்கு காசு வந்த உடனே பேங்க் அக்ரி பண்ண ரேட்ல அவர் அந்த யூரோ அமௌண்ட்டை அவருக்கு பேங்குக்கு கொடுக்கணும். அப்ப அதுக்கேற்ற ஈக்குவலன் ருபீஸ் அவருக்கு கிடைக்கும். அது மாதிரி 2வது எக்ஸ்போர்ட் செய்து அதுக்குரிய காசு வர நேரம் திருப்பி பேங்கோட அக்ரி பண்ண நாங்கள் கால்குலேட் பண்ண அந்த ரேட்ல திருப்பி அவருக்கு ரூபாய் கிடைக்கும். ரைட், அப்ப இந்த கான்ட்ராக்ட்ஸ் இவர் இப்ப சைன் பண்ணி பேங்கோட இணங்கிட்டார். ஆனா இப்ப வந்து சொல்றார், தந்த 2வது ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்றார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்யாட்டி நடக்கும். எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்யாட்டி அவருக்கு காசு வர போறது இல்லை. ஏன் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்யல? பலவித காரணங்கள் இருக்கலாம். ரைட், அவரால் அந்த செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய ஷிப்மெண்ட்டை செய்யக்கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப என்ன நடக்கும்? அவர் கான்ட்ராக்டை புக் பண்ணி இருந்தாலும் ஏற்கனவே ரைட், பிறகு தன்னால அந்த ஷிப்மெண்ட்டை மேற்கொள்ள முடியாமல் போகுது. அதால் என்னது, அவருக்கு காசு வரப்போறது இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கான்ட்ராக்ட் புக் பண்ணால் கட்டாயம் அதே ரேட்ல அந்த கான்ட்ராக்டை நிறைவு செய்ய வேண்டும். சரியா? இல்லாட்டி அது வங்கிகளுக்கு ஒரு பாரிய நட்டத்தை ஏற்படுத்தும். சரி, ஏண்டா டீலர்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு வங்கியில் உள்ளவங்களோட டீலர்ஸ், பேங்க் டீலர்ஸ் வந்து ஒவ்வொரு புக்கிங் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் தங்களோட பிறகு வேறு வேறு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் அதோட லிங்க் பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் சும்மா நினைச்ச மாதிரி கேன்சல் பண்ண முடியாது. ஏன்? வங்கி அவங்களுக்கு தெரியும், ரைட், அந்த 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் நாங்கள் பார்த்தோம். அப்ப
அப்போ 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் அந்த பீரியட்ல தங்களுக்கு 300,000 euro வரும்னு பேங்க் அவங்க கால்குலேட் பண்ணி இருப்பாங்க. இங்க அவங்களோட ட்ரெஷரியில் பொதுவாக எல்லாம் இன்ஃப்ளோஸ் அவுட் ஃப்ளோஸ் இவ்வளோ வருது எவ்வளோ போகுது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. லிக்விடிட்டி அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் முக்கியம். அப்போ கஸ்டமர் ப்ரொமிஸ் பண்றாரு இந்த டேட்டுக்கு அவர் இவ்வளவு யூரோ பேங்க்குக்கு தருவார். சரியா? இப்போ என்னது திடீர்னு சொல்றாரு பேங்க்குக்கு இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லி. ரைட், பிரச்சனை இல்லை, கேன்சல் பண்ணலாம். ரைட், எப்படி கேன்சல் பண்றது, அதுக்குரிய ரேட் என்னவா இருக்க போன்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ரைட், உங்களுக்கு தந்திருக்கு எந்த டேட்ல வந்து அவர் கேன்சல் பண்றார், ஜூலை 5th வந்து சொல்றார் தனக்கு 2வது forward exchange கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும். கேள்வி, ரத்து செய்தலின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை நிர்ணயிப்பதற்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய செலவாணி வீதத்தை கணிக்கும். சரியா? இப்ப இந்த forward exchange கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதால சில நேரம் லாபம் வரலாம், சில நேரம் நட்டமும் வரலாம். உங்களுக்கு தெரியும், அந்நிய செலவாணி வீதம் அடிக்கடி தளம்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள்ல கூட எனது காலையில் இருக்கிற ரேட் இல்லை, பிறகு பின்னேரம் இருக்கும். சரியா? இப்ப அடிக்கடி தளம்பிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த தளம்பல்களால இந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை மேற்கொள்வதன் மூலம் வாடிக்கையாளருக்கு நட்டமும் ஏற்படலாம், லாபமும் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியின் இந்த அந்நிய செலவாணி சில ஒழுங்கு பிரமாணங்களுக்கு அமைவாக வாடிக்கையாளருக்கு லாபத்தை வழங்க முடியும். அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரைட், பிறகு நட்டம் ஏற்பட்டாலும் அவர் அதை வங்கிக்கு ஈடு செய்ய வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போறோம், இங்க அவருக்கு லாபம் வருதா நட்டம் வர போகுதா. ரைட், அப்ப இங்க உங்களுக்கு திருப்பி இன்னொரு அட்டவணை தந்திருக்கு. ரைட், 4வது பகுதி வினாவில் 4வது பகுதியில் திருப்பி உங்களுக்கு ஒரு அட்டவணை தந்திருக்கு. அதாவது உங்களுடைய கேன்சலேஷனுடன் தொடர்பான இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காண்றதுக்கு அடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் தந்திருக்கு. நாங்கள் பார்ப்போம் அதை எப்படி காண்றது. இதுக்கு நாங்கள் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேள்வியாகவும் இருக்கலாம், பிறகு நாங்கள் படிப்போம் அடுத்த ஃபெசிலிட்டி கணக்கு, அந்த கணக்காகவும் இருக்கலாம். பொதுவாக அந்த டைம் லைனை வச்சுக்கொண்டு நீங்கள் செஞ்சு வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் லைன் சொல்றது, அதாவது இந்த 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ல கட்டாயம் எழுதி காட்ட வேண்டும் அவசியம் இல்லை. உங்களுக்கும் விளங்குற மாதிரி நீங்க அதை போட்டீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க. 4வது ஹெடிங் என்ன போட போறீங்க? ஹெடிங் வந்து ரத்து செய்தலின் மீதான செலவாணி வீதத்தை கணிப்பிடு. அதாவது ரத்து செய்தலுக்கான செலவாணி வீதத்தை கணிப்பிடு. எந்த ரத்து செய்தல்? 2ஆம் ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான. சரியா? கேள்வியில 1ஆம் ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்துக்கான ரத்து செய்யலாம், முதலாவது நீங்கள் ஏற்றுமதியை பார்ப்போம். இங்க கேள்வி 2ஆம் ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான ரத்து செய்து. சரியா? அப்ப அந்த கேள்வியில நீங்கள் எடுத்தோன்னு பார்த்து அதை அன்லைன் பண்ணுவோம். 4வது கேள்வி, வாடிக்கையாளர் 2019 ஜூலை 5 அன்று 2வது ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்துக்கான ஏற்பாடு செய்த முன்னோக்கிய செலவாணி வீதத்தை ரத்து செய்யப்படும். அங்க எக்ஸாம்ல டக்குனு அந்த 2வது ஏற்றுமதியை அன்லைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட், செகண்ட் எக்ஸ்போர்ட் கேன்சலேஷன். ரைட், உங்களுக்கு தெரியும், நாங்கள் கான்ட்ராக்ட் பார்த்தோம் the timeline, right? But a forward exchange contract, எப்ப நீங்க எப்ப புக் பண்றீங்க கான்ட்ராக்ட்? April 1st. Right, 1st April 2019. முதலாவது அட்டவணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2019 ஏப்ரல் 1 அன்றைக்கு தான் உங்களோட பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட், சேல்ஸ் கான்ட்ராக்ட், ஃபாரின் forward exchange contract எல்லாமே அந்த தேதியில நடைபெறும். அப்ப 1st April 2019 தான் கூட முன்னோக்கிய நாணய மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தை நீங்கள் வங்கியுடன் மேற்கொள். இப்ப பாப்போம், இந்த 2வது ஏற்றுமதி 4வது பதிவு செய்யணும். டக்குனு நீங்கள் அந்த 2வது ஏற்றுமதிக்கான கான்ட்ராக்ட் எப்படி வந்தது நாங்க பார்த்தோம். 3வது பகுதியில 2வது ஏற்றுமதிக்குரிய அந்த ஒப்பந்தம், அதாவது எப்ப அவருக்கு காசு பெறும், எது கான்ட்ராக்ட், என்ன கான்ட்ராக்ட் பார்த்தோம், மந்த்ஸ்
everyone ரெண்டாவது கான்ட்ராக்ட் எப்படி வந்தது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் 3 months. Yes, 3 months fixed, 1 month option. 3 months fixed, 1 month option. இப்போ நீங்க கேன்சலேஷன் செய்யற நேரம் டக்குன்னு அந்த பகுதியில நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இரண்டாவது ஏற்றுமதிக்குரிய காலம் எவ்வளவு 3 months fixed, 1 month option. சரியா? அப்ப இந்த டைம்ல என்ன பாத்தீங்கன்னா நீங்கள் forward exchange புக் பண்ணீங்க 1st ஏப்ரல், அதுல இருந்து 3 months எப்ப ஒவ்வொரு மாதமா நீங்கள் குறிப்பிட்டீங்கன்றால் ரைட் 1st ஏப்ரல் இது கூட முதலாவது மாதம், இரண்டாவது மாதம், மூன்றாவது மாதம், அப்ப 1st ஏப்ரல், 1st மே, 1st ஜூன், 1st ஜூலை, 1st ஆகஸ்ட். சரியா? 1 month, 2 months, 3 months, 4 months. First month, second month, third month, fourth month. சரியா? இதான் உங்களோட forward exchange நீங்கள் புக் பண்ற டேட் 1st ஏப்ரல். 1st ஏப்ரல்ல இருந்து 1 month 1st மே 2019, second month 1st ஜூன் 2019, 1st ஜூலை 2019, 1st ஆகஸ்ட் 2019. சரியா? உங்களுக்கு எப்படி இந்த காசு வரப்போகுது? 3 மாதம் உங்களுக்கு தெரியும் நிலையான காலம். இது உங்களோட ஃபிக்ஸ் பீரியட். கூட நிலையான காலம். இந்த அடுத்த மாதம் நாங்கள் பார்த்தோம் உங்களோட ஆப்ஷன் காலம், தெரிவு காலம். முதல் 3 மாதம் உங்களுக்கு காசு வர போறது இல்ல. 3 மாதம் 3வது கிழமை அல்லது 4வது மாதம். கடைசி மாசத்துல தான் உங்களுக்கு காசு வர போகும். ரைட். இப்ப எப்ப வந்து அவர் கேன்சலேஷன் பண்றார், அதாவது பேங்க்குக்கு வந்து சொல்றார் 5th July 2019. 5th July 2019 வந்து பேங்க்குக்கு சொல்றாரு உங்களோட கஸ்டமர் எனக்கு இந்த செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்ண சொல்லு. அப்ப இந்த கேன்சலேஷன் டேட் பேங்க்ல வந்து சொல்ற அந்த டேட் எந்த பீரியட்ல வருது? ஃபிக்ஸ் பீரியட்லயா ஆப்ஷன் பீரியட்லயா? Option period. ஆப்ஷன் பீரியட். ரைட். அப்ப உங்களுக்கு இந்த கேன்சலேஷன் கணக்கு செய்யற நேரம் உங்களுடைய முதலாவது கேள்வி நீங்க கேட்கணும், அந்த கேன்சல் பண்ற டேட் உங்களுடைய நிலையான காலத்துல வருதா இல்லாட்டி தெரிவு காலத்துல வருது? ரைட். அப்ப 5th ஜூலை எப்ப வரப்போகுது? 1ஆம் தேதி இங்கால ஒரு டேட்ல வரப்போகுது. சரியா? இதுதான் உங்களுடைய 5th ஜூலை 2019. ரைட். 5th ஜூலை 2019ல வந்து கேன்சல் பண்ண சொல்றோம். அப்ப ஆப்ஷன் பீரியட்ல தான் இப்ப கேன்சலேஷன் நடக்குது. ரைட். ஆப்ஷன் பீரியட்ல தான் கேன்சலேஷன் நடக்குது. ஆப்ஷன் பீரியட்ல கேன்சலேஷன் நடந்தால் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போ நாங்கள் கணக்கிட போறது அங்க இருக்கிற ஸ்பாட் ரேட்ல மட்டும்தான். அங்க இருக்கிற ஸ்பாட் ரேட்ல மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன்டா, அங்க ஒரு மாதம் போறதுக்கு வழி இல்லை. அதாவது நீங்கள் இன்னொரு மாதம் இல்லாட்டி 2 மாதம் மேல போறதுக்கு வழி இல்லை, சான்ஸ் இல்லை. உங்களுடைய மொத்த கான்ட்ராக்டே 4 months. 4 மாதத்தோட உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு. நீங்க புக் பண்ண கான்ட்ராக்ட் 3 months fixed, 1 month option 4 மாதத்தோட முடிஞ்சு. அப்ப 5th ஜூலைல இருந்து 5th ஆகஸ்டுக்கு போக வேண்டிய தேவைப்பாடு இல்லை. சரியா? அப்ப இங்க ஆப்ஷன் பீரியட்ல கேன்சலேஷன் நடந்தால் உங்களுக்கு விளங்கணும் எப்பவும் இந்த கால்குலேஷன் only based on spot rate. அதாவது இங்க உங்களுக்கு டேபிள் ஒன்று தந்திருக்கு. திருப்பி 5th ஜூலை 2019ல ஸ்பாட் ரேட்டும் தந்திருக்கு, 1 month forwardம் தந்திருக்கு. அங்க என்னது 1 month forward பத்தி நீங்க கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இங்க தந்ததுக்காக நீங்க அதை போட்டு குழப்பறது இல்லை. சரியா? அங்க விளங்கணும் அங்க ஸ்பாட் ரேட்டா மட்டும்தான். அதாவது 5th ஜூலைல இருக்கிற ஸ்பாட் ரேட் இந்த டேட்ல வந்து அவர் கேன்சல் பண்ண சொன்னால் அந்த டேட்ல இருக்க ஸ்பாட் ரேட் உடனடி மாற்று விதத்துல தான் நீங்கள் இப்ப கணிப்பிட. பாப்பம் எப்படி கணிப்பீடு செய்யறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி நாங்கள் முதல் யூஎஸ்டி எல்கேஆரை பார்க்கணும், பிறகு யூரோ டு டாலரை பார்க்கணும், யூரோ டு எல்கே. இதுதான் பொதுவாக கூட கால்குலேஷன். உடைய நாணயம் ஜிபிபி ஆக இருந்தால் ஜிபிபி எல்கேஆர், ஜிபிபி டாலர், ஜிபிபி எல்கேஆர். ரைட்.
சாரி USD LKR GBP டாலர் GBP LKR சரியா உங்களுக்கு தார அந்த வேறு இரண்டாவது நாணயத்தை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸாம்ல செய்யும் ரைட் இப்போ நாங்க பார்ப்போம் டாலர் டு LKR ரைட் இப்போ என்ன நடக்குது கேன்சலேஷன் என்னது அவர் சொல்ற என்னால இந்த ஷிப்மெண்ட் செய்ய முடியும் எக்ஸ்போர்ட் செய்ய முடியாம போயிட்டு அப்ப எக்ஸ்போர்ட் செய்யாட்டி அதற்கு இங்க இந்த பீரியட்ல காசு வர போறது இல்லை அப்ப காசு வந்திருந்தால் பேங்க் எந்த ரேட்ல அவருக்கு காசு கொடுத்திருக்கும் நாங்கள் பார்த்தா மூன்றாவது கான்ட்ராக்ட் 205 205.692 205.692 ரேட் இந்த ரேட்ல யூரோ நாணயத்தை வங்கி வாங்கி இருக்கும் அந்த 300,000 யூரோவை இந்த ரேட்ல வங்கி வாங்கி அவருக்கு ரூபாவை வழங்கி இருக்கும் இப்ப இவர் எக்ஸ்போர்ட் செய்ய முடியாதபடியால் என்னது இவர் வங்கியோடு இணங்கிய அந்த ரேட்ல இவருக்கு இந்த யூரோ நாணயத்தை வழங்க முடியாது இப்ப இவர் வந்து கேன்சல் பண்ண சொல்றாரு பேங்க் சொல்லும் ரைட் நாங்கள் இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் அவுட் அதாவது கேன்சல் சொல்றது க்ளோஸ் பண்றோம் அப்ப இந்த கான்ட்ராக்டை நாங்கள் க்ளோஸ் பண்றோம் ரைட் அப்ப பேங்க் என்ன செய்யும் உண்மையிலே இவருக்கு இந்த யூரோ நாணயத்தை இந்த டேட்ல பேங்க்குக்கு கொடுக்க முடியும் அப்ப பேங்க் என்ன செய்யும் ரைட் நாங்கள் உங்களுக்கு அந்த யூரோ நாணயத்தை வித்து திருப்பி நாங்கள் அக்ரி பண்ண ரேட்ல அந்த யூரோவை வாங்கும் அப்ப எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் ஒன்று கேன்சல் பண்றேன்டா உங்களுக்கு விளங்கணும் ரைட் பேங்க் அவருக்கு அந்த யூரோ நாணயத்தை வித்து திருப்பி பேங்க் அக்ரி பண்ண ரேட்ல பேங்க்கும் கஸ்டமர் அக்ரி பண்ண ரேட்ல பேங்க் அந்த யூரோ நாணயத்தை திருப்பி கொள்வனவு செய்யும் கொள்வனவு செய்யற ரேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரைட் 205.692 எந்த ரேட்ல விற்க போறன்னு தான் இப்ப கேள்வி இப்ப பேங்க் விற்க போகுது இவருக்கு வித்து திருப்பி அதை வாங்க போகுது விற்கிறத காரணத்துக்கு தான் நாங்க பார்க்க போறோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ப ரத்து செய்தலுக்கான அந்த செலவான விகிதத்தை நாங்கள் கணிப்பிட போறோம் எப்படி டாலர் டு LKR உங்களுக்கு இப்ப 5th ஜூலை அந்த கேன்சல் பண்ண சொல்ற அந்த டேட்ல பார்க்கணும் உங்களுக்கு தந்திருக்கு டாலர் டு LKR வாங்கும் வீதம் 176 30 விற்கும் விலை 177.90 ரைட் நான் சொன்னீங்க ஒரு மாத முன்னோக்கியத்தை நீங்கள் கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் தெரிவு காலத்தில் ரத்து செய்தல் மேற்கொள்ளப்பட்டால் எப்பொழுதும் உடனடி மாற்று வீதத்தை மட்டும்தான் நீங்கள் கணிப்பிட வேண்டும் நீங்கள் நோட் பண்ணி கொண்டாலும் பரவாயில்ல சரியா எக்ஸாம்ல நீங்கள் இந்த கணக்கு செய்கிற நேரம் கூட எழுத தேவையில்லை எழுதுறது வந்து அந்த முதலாவது பாட்டுக்கு நான் பிரசுரம் என்ன மாதிரி எழுதுறேன் எக்ஸ்சேஞ்ச் கணிப்பிட பிறகு உங்களுக்கு தெரியும் 5th ஜூலை இருக்கிற ஸ்பாட் ரேட்ல விற்க போகுது டாலர் டு LKR விற்கும் விலை 177.90 அதே மாதிரி யூரோ டு டாலர் வாங்கும் விலை 1.1170 விற்கும் விலை 1.1180 இங்க எல்லாமே நாங்கள் விற்கிறத பார்க்க போறோம் அப்ப ஸ்பாட்ல இருக்கிற விற்கிற விலை 1.1180 ரைட் உங்களுக்கு தேவை யூரோ டு LKR முதலாவதையும் இரண்டாவதையும் பெருக்கினால் உங்களுக்கு இரண்டையும் பெருக்கினால் எவ்வளவு 177.90 1.1180 பெருக்கினா உங்களுக்கு 198.892 198.892 அப்ப இதுவரைக்கும் நாங்கள் செய்தது விளங்குதா உங்களுக்கு நாங்கள் செகண்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறோம் ரைட் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் 205.691 அந்த ரேட்ல தான் பேங்க் அந்த யூரோ நாணயத்தை வாங்குறதுக்கு வாடிக்கையாளருடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இப்ப அவருக்கு அந்த இரண்டாவது ஏற்றுமதியை செய்ய முடியாதபடியால் ஜூலை 5ஆம் தேதி வந்து சொல்றார் அதாவது ஆப்ஷன் பீரியட்ல வந்து சொல்றார் தனக்கு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணும் பேங்க் சொல்லும் ஓகே நாங்கள் கேன்சல் பண்றோம் பேங்க் எப்படி கேன்சல் பண்ணும்
அவரால் வழங்க முடியாத அந்த யூரோ நாணயத்தை வங்கி வழங்கும், ரைட்? அதாவது 300,000 யூரோ பேங்க்குக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இப்ப அவரால் முடியல. பேங்க் சொன்ன, ரைட், நாங்கள் உங்களுக்கு இந்த யூரோ 300,000 உங்களுக்கு வித்து நாங்கள் அக்ரி பண்ண ரேட்ல வாங்கும். விற்க போற ரேட்டை தான் நீங்கள் காணப்பிட போறீங்க. விற்கிற ரேட் எப்படி காண போறோம்? பேங்க் எப்பவும் விற்கும் எனது செல்லிங் ரேட். அப்ப உங்களுக்கு செல்லிங் பக்கத்தை மட்டும் பார்க்கணும், பையிங் பக்கத்தை மூடி போட்டு செல்லிங் பக்கத்தை மட்டும் பார்க்கணும். இப்ப பேங்க் இவருக்கு யூரோ நாணயத்தை விற்க போகுது. விற்கிற ரேட் என்னது? அப்போ ஆப்ஷன் பீரியட் உங்களுக்கு உடனடி மாற்றுவதை மட்டும்தான் நீங்கள் கணிப்பிட வேண்டும். இப்ப இதே கேன்சலேஷன் 5th ஜூன் உங்களுடைய கான்ட்ராக்ட் வந்திருக்கு, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி 5th ஜூன்ல வந்து அவர் கேன்சல் பண்ண சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேள்வியும் பாரு. இந்த படத்தின் அடிப்படையில் 5th ஜூன் இருந்தால் அது எங்க வரும்? கேன்சலேஷன் எங்க வருது? ஆப்ஷன் பீரியட். இல்ல, 5th ஜூன்ல அவர் கேன்சல் பண்ண சொல்லி இருந்தால் ஃபிக்ஸ் பீரியட். என்ன, மூன்றாவது உங்களுக்கு தெரியும், முதல் 3 மாதம் நிலையானது. அப்ப 5th ஜூன் வந்து கேன்சல் பண்ண சொன்னால் இங்க இது நிலையான காலத்துல. அப்ப உங்களுக்கு கேள்வியில தந்த கேள்வி அந்த டேட் நிலையான காலத்துல வந்தால், நிலையான காலத்துல வந்தால் உங்களுக்கு தெரியும் கான்ட்ராக்ட் இது வரைக்கும் போகுது, 4 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் போகுது. அப்ப அது இங்க உங்களுக்கு மேலதிகமா 1 மாதம் போகலாம். அப்ப இங்க கேன்சலேஷன் தந்திருந்தால் டேட் நீங்கள் ஸ்பாட்டையும் அந்த முதலாவது மாதம் முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தையும் ஒப்பிடும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருந்தால், ரைட், இந்த டேபிள்ல நீங்கள் ஸ்பாட்டையும் 1 மந்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஏற்கனவே செய்த மாதிரி எந்த ரேட் பேங்க்குக்கு அட்வான்டேஜ். ஆனா இங்க ஆப்ஷன் பீரியட்ல வரபடியா நீங்கள் இந்த ஃபார்வர்ட் ரேட்ஸை பற்றி கணிப்பிட தேவையில்லை, கணக்கிட தேவையில்லை. சரியா? நேரா ஸ்பாட் ரேட்டை மட்டும் நீங்கள் பிரயோகிக்கும். அப்ப பிரயோகித்து உங்களுக்கு இப்ப ரேட் வருது 198.8922 அப்படின்னு என்ன விளங்குது? வங்கி இவளுக்கு 198 ரூபா 89.22 அந்த அடிப்படையில் அந்த நாணய வீதத்துல இவருக்கு அந்த யூரோ நாணயத்தை வித்து வங்கி 205.6912 வீதத்துல வாங்கும். அப்ப இது வாடிக்கையாளர் பொறுத்தவரை என்னது? குறைஞ்ச விலையில வாங்க போறார். சரியா? அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வீதத்தை விட இப்ப எனது குறைஞ்ச ரேட்ல வாங்குறார். இதை நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு லாபம். உண்மையில அவருக்கு லாபமா இருந்தாலும் அது பொதுவா மத்திய வாங்கினபடியா மத்திய வாங்கின்ற ஒழுங்கு பிரமாணங்களுக்கு அமைவாக வங்கி ஒன்றும் அவருக்கு ப்ராஃபிட்டை கொடுக்காது, ரைட்? கேள்வியை பொறுத்து நீங்கள் சொல்றது லாபமா நட்டமா. அப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்த 205 விட கூடினால் அவருக்கு அது நட்டம், அதை விட குறைஞ்சால் அது லாபம். அப்ப கேட்ட கேள்வி, உமது வங்கிய செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்தலின் மீதான லாபம் அல்லது நட்டத்தை நிர்ணயிப்பதற்கு பிரயோகப்பட வேண்டிய செலவாணி வீதம். சரியா? என்ன நடக்கும்? இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு லாபமா நட்டம். அப்ப 205.6912 இருந்து நீங்க கழிப்பீங்க 198.8922 கழிச்சாலும் 6.799. சரியா? கேட்ட கேள்வி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கேட்டிருக்கு. திருப்பியும் இதே கேள்வியில் உங்களுக்கு பெறுமதியை கேட்டால் இந்த 6.7990 அதால அந்த 300,000 நீங்கள் பெருக்கும். ஏன்? 2வது எக்ஸ்போர்ட்டுக்குரிய பெறுமதி யூரோ 3 லட்சம். பெறுமதின்னு கேட்டால் அந்த பெறுமதியை நீங்கள் இந்த ரேட்டால பெருக்கணும். இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் கேட்டால் அந்த 2வது எக்ஸ்போர்ட்டுக்குரிய நாணய மாற்று வீதத்தையும் கேன்சல் பண்ற நீங்கள் அந்த கண்ட அந்த ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு நீங்கள் ரேட் எழுதினால் சரி. இதுதான் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் தொடர்பாக வர 4 பகுதிகள். பொதுவாக அந்த பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ் பேப்பரும் இதான்
ஃபார்மேட் இப்படித்தான் வருது. அதாவது ஒரு இம்போர்ட்டை தருவாங்க, 2 எக்ஸ்போர்ட்டை தருவாங்க, பிறகு 2வது எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்றது, அதுக்குரிய கேன்சலேஷன் ரேட், ப்ராஃபிட்டா லாஸா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். இங்க உங்களுக்கு தியரி எழுதுறதுக்கு, அதாவது பெருசா தியரி கேள்வி இல்லை, உங்களுக்கு பொதுவாக 4 கால்குலேஷன்ஸ், ரைட்? தியரின்னு சொல்ற நேரம் இங்க நீங்கள் எழுதுற நேரம் என்னது எழுதுங்க. முதலாவது பகுதியை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம் இறக்குமதி, ரைட்? கேள்வியில நாங்கள் ஒரு சும்மா சின்ன இதாக எழுதுவோம். நாங்கள் கணக்கில் 6வது கேள்வி பார்த்தோம். முதலாவது இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பதற்கான செலவாணி வீதம், சரியா? அப்ப அங்க நாங்கள் ஹெடிங் போட்டோம் இறக்குமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடும் முறை, சரியா? அப்போ முதலாவது பகுதி அதுக்குரிய ஹெடிங்கை போடுவீங்க. இது இம்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காண்றது, சரியா? இப்போ நீங்கள் எழுதணும், என்ன எழுதணும், சரியா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இம்போர்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு இதில் நோட் பண்ணுங்கள். ஒப்பந்த திகதியிலிருந்து, ரைட், ஒப்பந்த திகதியிலிருந்து இறக்குமதியானது இறக்குமதியானது 3 கிழமைகளில் மேற்கொள்ளப்படுவதுடன் 3 கிழமைகளில் மேற்கொள்ளப்படுவதுடன் மேலும் ஆவணங்கள் வந்து சேர்வதற்கு 3 கிழமைகள் எடுக்கின்றது. நாங்கள் பார்த்தோம் கொள்வனவு ஒப்பந்த திகதியிலிருந்து, ரைட், கொள்வனவு ஒப்பந்த திகதியிலிருந்து முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம் 1 மாதம் நிலையானதாகவும் அடுத்த மாதம் தெரிவாக அமையும் விதத்தில் எனது முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்த வீதம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும், சரியா? உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் கான்ட்ராக்ட் பார்த்தோம் 6 வீக்ஸ், டோட்டல் 6 வீக்ஸ். அப்போ 1 month ஃபிக்ஸ், 1 month ஆப்ஷன். பிரதம நீங்கள் 2வது கேள்வியில, ரைட், அந்த ஷிப்மெண்ட் டேட்டை போட்டு என்ன எழுதுவீங்க? 2வது பகுதிக்கு நீங்கள் எழுதணும். முதலாவது ஏற்றுமதிக்கான கப்பலேற்றம், ஒப்பந்த திகதியிலிருந்து 9வது அல்லது 10வது கிழமையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது கப்பலேற்றம், ஏற்றுமதிக்கான கப்பலேற்றம் ஒப்பந்த தேதியிலிருந்து 9வது அல்லது 10வது கிழமையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் அந்த ஏற்றுமதிக்கான கொடுப்பனவு பெறப்படுவதற்கு 2 கிழமைகள் தேவைப்படும். ஆகவே விற்பனை ஒப்பந்தத்திலிருந்து, உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் விற்பனை ஒப்பந்தம், விற்பனை ஒப்பந்தத்திலிருந்து 11வது அல்லது 12வது கிழமையில் உங்களுடைய முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், சரியா? 1st April உங்களோட சேல்ஸ் கான்ட்ராக்ட் 1st April 2019 இருந்து 11வது அல்லது 12வது கிழமையில் நீங்கள் முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும், சரியா? அதாவது 2 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் நீங்கள் முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் அந்த தியரியா எழுதுறது. அதுக்கு அங்க உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் 5 மார்க்ஸ், 4 பகுதிக்கும் 5 மார்க்ஸ். முதலாவது ஹெடிங்கை போட்டு இம்போர்ட்டுக்குரிய அந்த கான்ட்ராக்ட் ஒரு 2 வசனத்தில் எழுதுனா அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஹெடிங்கை போட்டு அந்த இதை எழுதுனீங்க. அதாவது ஷிப் அண்ட் எப்ப நடக்குது, ஷிப் அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காசு வரப்போகுது,
சரி, அதை நீங்கள் தந்த தரவை வச்சுக்கொண்டு எழுதுறது. கணக்குல தந்த தரவை வச்சுக்கொண்டு எழுதுறதுதான் இந்த தியரி பார்ட். சரி, அங்க ஒன்றும் பெருசா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது மாதிரி பாடமாக்கி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தந்த தரவை நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. சரியா, மெயின் இது வந்து என்னது, நான் அந்த ஆண்டைக்கு விளங்கப்படுத்த மாதிரி ஷிப் அண்ட் டேட்டா போட்டு போட்டு ஷிப் அண்ட் டேட்ல இருந்து எவ்வளவு கிழமைக்கு பிறகு உங்களுக்கு காசு வரப்போகுது. சரியா, அந்த இதை காட்டி பிறகு எப்ப கான்ட்ராக்ட் 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷனா, 2 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷனா, 3 months ஃபிக்ஸ், அந்த இது நீங்கள் சரியா தெரிவு செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை கணிப்பிடும். ரெண்டாவதும் மூன்றாவதுக்கும் நீங்கள் ஒரே மாதிரி எழுதுவீங்க. நாலாவது பகுதிக்கு எப்படி எழுதுவீங்க? நாலாவது பகுதிக்கு எழுதுவீங்க உங்களுடைய கேன்சலேஷன். முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம், முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம், அதாவது இரண்டாவது ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தம் ஏப்ரல் 1 2019 இரண்டாம் ஏற்றுமதிக்கான முன்னோக்கிய நாணய மாற்று ஒப்பந்தம் ஏப்ரல் 1 2019 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் மேற்கொள்ளப்படும். 3 மாதம் நிலையானதாகவும் 1 மாதம் தெரிவாகவும் மேற்கொள்ளப்படும். எனவே நிலையான காலமானது ஜூலை 1 2019 நிறைவேறும். எனவே நிலையான காலமானது ஜூலை 1 2019 நிறைவடையும். ஆகவே ரத்து செய்தலுக்கான கோரிக்கை தெரிவு காலத்தில் மேற்கொள்ளப்படும். ஆகவே ரத்து செய்தலுக்கான கோரிக்கை தெரிவு காலத்தில் மேற்கொள்ளப்படும். மேலும் ரத்து செய்தல் தெரிவு காலத்தில் மேற்கொள்ளப்படும் பொழுது அத்திகதியில் உள்ள உடனடி மாற்று வீதம் மட்டுமே கவனத்தில் எடுக்கப்படும். அத்திகதியில் உள்ள உடனடி மாற்று வீதமே கவனத்தில் எடுக்கப்படும். சரியா, இந்த 4 பகுதிக்கும் நீங்கள் அந்த டைம் லைன் மாதிரி எப்ப உங்களோட பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட், சேல்ஸ் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 3மே 1 April 2019. சரியா, உங்களோட இம்போர்ட் பார்த்தோம் 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன். இதுல 1 month ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன் உங்களோட இம்போர்ட். அடுத்த நாங்கள் 2 கான்ட்ராக்ட் பார்த்தோம். சரியா, உங்களோட கடைசி கேன்சலேஷனும் அதே டைம் லைன்ல செகண்ட் ஷிப்மெண்ட் எப்ப நடக்குது, கேன்சலேஷன் எப்ப வருது, சரியா, அதை லிங்க் பண்ணி எக்ஸாம்ல கூட நீங்க இப்படி படத்தை போட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் பிளவிட மாட்டீங்க. உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எக்ஸாம்பிளுக்கும் தெரியும், உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரியா, கூட எழுதுறதை விட நீங்கள் எழுதுறது சும்மா குறிப்பிட்ட 2 சின்ன வசனங்களை போட்டு அந்த ஸ்டெப்ஸை வடிவா காட்டினால் சரி. அது மெயின்லி அந்த கால்குலேஷன் சரியான ரேட்டை தெரிவு செய்து பேங்குக்கு அட்வான்டேஜா வார மாதிரி நீங்கள் ரேட்டை கணிப்பிட வேணும். ரைட், நாங்கள் 2019 மார்ச்சையும் பார்ப்போம். சார் ஒரு கொஸ்டின் சார், இதுல வந்து பேங்குக்கு லாஸ் தானே சார் வந்திருக்கு. அப்ப அதுல வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல, அது இதுல வந்து ஆரம்பத்துல புக் பண்ண பேங்க் லாஸ் வாடிக்கையாளர் செலுத்தும். அதான் இப்ப சென்ட்ரல் பேங்க் ரூல். அது பேங்குக்கு லாஸ் தர முடியாது. சரியா, ரைட், பேங்குக்கு லாஸ் தர முடியாது. அதாவது வாடிக்கையாளர் அதை அந்த இழப்பீட்டை தாங்கிக் கொள்ள வேண்டும். சரியா, அதான் இப்ப சென்ட்ரல் பேங்க் ரூல் வந்து கஸ்டமருக்கு ப்ராஃபிட் உண்டு, ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்ல வர ப்ராஃபிட் உண்டு அவருக்கு எடுக்க முடியும். சரியா,
especially cancellation. Right. இப்போ நாங்கள் பார்ப்போம் 2019 மார்ச். இந்த கேள்வி பேப்பரை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரதீபன் 2019 செய்தீங்களா இல்ல ஏ மாதிரி? இல்ல சார். 6வது கேள்வி. இங்க தமிழ் டைப்பிங்ல ஒரு சின்ன ஆறாவது கேள்வியில அங்க தமிழ் டைப்பிங்ல ஒரு சின்ன பிள்ளை. அங்க கேள்வியை பாருங்கள். உமது வங்கியின் ஒரு ஏற்றுமதி வாடிக்கையாளர் ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள UK ஒரு கொள்வனவாளருக்கு 2 முறை கப்பலேற்றல்களில் 2 முறை கப்பலேற்றல்களில் ரைட் 2 முறை கப்பலேற்றல்களில் தமிழ்ல பிராக்கெட்ல ஏதோ போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. 2 முறை கப்பலேற்றல்களில் அனுப்ப வேண்டிய ரைட் அங்க கரன்சியை போடுங்க. GBP GBP கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ், ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். GBP 5 லட்சம் பெறுமதியா? GBP 5 லட்சம் பெறுமதியாக ஏற்றுமதி கட்டளையை பெற்றுள்ளார். ஏற்றுமதி கட்டளையை பெற்றுள்ளார். முதலாவது கப்பலேற்றல் GBP 3 லட்சம் பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்தத்திலிருந்து 9வது அல்லது 10வது வாரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது கப்பலேற்றல் திருப்பியும் GBP 2 லட்சம் பெறுமதியானது என்பதுடன் ஒப்பந்தத்திலிருந்து 13வது அல்லது 14வது வாரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஐக்கிய ராச்சியத்திலிருந்து இலங்கைக்கு பணம் கிடைப்பதற்கு கப்பலேற்றத்திலிருந்து 2 வாரங்கள் எடுக்கும். இரண்டாவது பந்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு திருப்பி அங்க கரன்சி டைப் பண்ணப்பட இல்லை. பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு USD 2,50,000 அங்க USD 2,50,000 பெறுமதியான மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து பார்வை நாணய கடித நிபந்தனைகளில் இருந்தாலும் அந்த மேனுவல் இது மாதிரி வராது. பேங்க்லயும் ஒர்க் பண்றது அந்த காலத்துல நாங்கள் மேனுவல் ஒர்க் பண்ணலாம். எங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒன்றும் எங்கேயாவது ஒரு அக்கௌண்ட் அன்பேலன்ஸ் உடனே தெரியும் எங்க அவுட்டா கண்டுபிடிக்க என்ன மாதிரி என்ட்ரிஸ் போகுது. இப்ப அவங்கள்ட்ட கேட்டா எல்லாம் என்ட்ரி சிஸ்டத்துல போகுது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டெக்னாலஜி யூ ஹேவ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சரி அபவுட் இட் ரைட். அப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்வியில பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு USD 2,50,000 பெறுமதியான மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து பார்வை நாணய கடித நிபந்தனைகளில் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அதாவது சைட் எல்சி. இறக்குமதி நாணய கடிதத்தின் திகதியிலிருந்து 4 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் மேற்கொள்ளப்படும். கப்பலேற்றல் தினத்திலிருந்து 2 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் ஆவணங்களும் கப்பலேற்றப்பட்ட சரக்கும் இலங்கையை வந்தடையும். வாடிக்கையாளர் ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள கொள்வனவாளருடன் 1 February 2018 விற்பனை ஒப்பந்தத்தை மேற்கொள்வதுடன் அதே தினத்தில் சீனாவில் உள்ள வழங்குனருடன் ஒரு கொள்வனவு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டுள்ளார். கொள்வனவு ஒப்பந்த திகதியன்று இறக்குமதி நாணய கடிதம் வழங்கப்பட்டதுடன் அதே நாளில் அவர்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கப்பலேற்றங்களுக்கான 4வது பந்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. எக்ஸாம்பிளே நீங்கள் கொஞ்சம் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி சில தவறுகள் இருக்கும் பேப்பர்ல. கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தால் எக்ஸாமினேட்டர் சொல்லி இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் ரிஃபர் பண்ணுங்க. ரைட். கொள்வனவு ஒப்பந்த தேதி என்று இறக்குமதி நாணய கடிதம் வழங்கப்படுவதுடன்
அதே நாளில் அவர்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கப்பலேற்றங்களுக்காக உமது வங்கியுடன் முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தத்தில் ஈடுபட தீர்மானம். சரியா? இதை நீங்கள் கணக்கு 2-3 செய்ய செய்ய உங்களுக்கு நேரம் கேள்வி டவுட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃப்ளோண்ட். சரியா? அதாவது அந்த மெயின் உங்களுக்கு அந்த கீ கன்செப்ட் விளங்கினா தெரியும் இதுதான் கணக்கு, இதுதான் ஃப்ளோ. ரைட்? அப்ப எப்ப உங்களுக்கு முதலாவது இந்த கணக்குல முதலாவது பந்தியில எக்ஸ்போர்ட்டை பத்தி தருவாங்க, ரெண்டாவது பந்தியில உங்களுக்கு இம்போர்ட்டை பத்தி தருவாங்க, மூன்றாவது இது வந்து உங்களுக்கு சேல்ஸ் கண்ட்ராக்ட், பர்ச்சேஸ் கண்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கண்ட்ராக்ட் எல்லாமே ஒரே டேட்ல நடக்குதுன்னு தருவாங்க. சரியா? இந்த கணக்கு செய்யறதுக்கும் அந்த மாதிரி ஒரு எடுகோல் இருக்கும், அதாவது எல்லாமே ஒரே டேட்ல நடக்குது. பிறகு உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அட்டவணை டேபிள் தரப்படும். ரைட்? பிறகு உங்களுக்கு 4 பார்ட். ரைட்? யூஸ்வலியா முதலாவது இம்போர்ட் கண்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மூன்றாவது செகண்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாலாவது உங்களோட கேன்சலேஷன். கேன்சலேஷனுக்கு திருப்பி உங்களுக்கு ஒரு அடிஷனல் டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தந்திருப்பாங்க. சரியா? பாத்தீங்கன்னா இப்ப 7வது 8வது கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கேள்வி. ஆனா இது எக்ஸ்சேஞ்ச் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல முழு A4 பேப்பர் முழு பேப்பருக்கும் கேள்வி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தியரி கேள்வி செய்யறத விட எக்ஸ்சேஞ்ச் கேள்வி நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? கன்செப்டா வழிவா விளங்கி நீங்கள் கணக்கு செஞ்சீங்கன்றால் ஈஸியா 20 மார்க்ஸ் ட்ரேட்ல எடுக்கலாம். உங்களோட எக்ஸாமை பாஸ் பண்றதை பொறுத்தவரை. சரியா? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்றா அதுக்கு நல்ல நாலேஜ் தேவை, டெய்லி வர ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை இது பண்றாங்க. உங்களோட எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸியா இன்டர்நேஷனல் ரேட் பாஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்ம கட்டாயம் செய்து உங்களுக்கு ஈஸியா 20 மார்க்ஸ் எடுக்கும். சரியா? அப்ப நாங்கள் செய்த 2019 லாஸ்ட் பேப்பரும் அதுக்கு முத வந்த பேப்பர் 2019 மார்ச் 2 ஒரே ஃப்ளோ. சரியா? பாத்தீங்கன்னா அங்க முதலாவது பந்தியம் இங்கேயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் கஸ்டமரை பத்தி சொல்றது. ரைட்? இங்க உங்களோட எக்ஸ்போர்ட் கஸ்டமர் எங்க இருக்கிறார்? யூகேல இருக்கிறார். உங்களோட வாடிக்கையாளர் ஏற்றுமதி வாடிக்கையாளர். ரைட்? உங்களோட கஸ்டமர் எக்ஸ்போர்ட்டர் அவர் எக்ஸ்போர்ட் பண்றார் யூகேக்கு. மொத்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து 5 lakhs, அதாவது ஜிபிபி. நாங்கள் முதலாவது கணக்கு பார்த்தோம் யூரோ நாணயத்துல கணிப்பு. இப்போ உங்களுக்கு கேள்வி ஜிபிபி. பொதுவாக உங்களுக்கு இந்த மெயின் கரன்சிஸ் தான் எக்ஸாம்ல வாருது, ஜிபிபி, யூரோ. ரைட்? இதுகள் ரெண்டு தான் அடிக்கடி மாறி மாறி வாருது. ரைட்? மிஞ்சி போன சில உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர், ஆஸ்திரேலியன் அந்த மாதிரி கரன்சியும் தரலாம். சரியா? மெயின் கரன்சிஸ் தான் உங்களுக்கு பொதுவாக இந்த எக்ஸாம்ல வாருது. இந்த பேப்பர்ல உங்களுக்கு ஜிபிபி ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை பத்தி தந்திருக்கு. ரைட்? அப்ப 500,000 pounds எக்ஸ்போர்ட்டோட அது 2 ஷிப்மெண்டா நடக்குது. முதலாவது எக்ஸ்போர்ட் 300,000 pounds, ரெண்டாவது 200,000 pounds. எப்ப ஷிப்மெண்ட் நடக்குதுன்னு உங்களுக்கு தந்திருக்கு. அடுத்த பந்தியில தந்திருக்கு அந்த எக்ஸ்போர்ட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை. இந்த எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை. அப்ப உங்களோட கஸ்டமர் சொல்றாரு தனக்கு அந்த ரோ மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணணும். எங்க இருந்து இம்போர்ட் பண்றார்? சைனால. எந்த அடிப்படையில? சைட் எல்சி ஒன்று ஓபன் பண்ற. அப்ப முதலாவது கணக்கு செஞ்ச மாதிரி இங்கேயும் எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம் தர இல்லை, நேரா உங்களுக்கு ஷிப்மெண்ட் டேட்டும் எப்ப காசு வருதுன்னு தந்திருக்கு. சரியா? இம்போர்ட் உங்களுக்கு தந்திருக்கு இம்போர்ட் எல்சி, ஆனால் சைட் எல்சி. ரைட்? சைட் எல்சில நீங்கள் ஓபன் பண்ணி பேமெண்ட் செய்யும். அங்கேயும் ஷிப்மெண்ட் டேட் தந்திருக்கு, எப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வருது. அப்ப எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்போர்ட்ல எப்ப காசு வருது, எப்ப காசு வருதை வச்சு கொண்டு தான் நீங்கள் ரேட்டை காண போறீங்களே. உங்களுக்கு வார காசை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ருபீஸு கன்வெர்ட் பண்ணணும், அப்பதான் இந்த ரேட் தேவைப்படுது. அது மாதிரி இம்போர்ட் எப்ப பேமெண்ட் செய்யணும், நீங்கள் எப்ப பேமெண்ட் செய்ய போறீங்க அந்த டேட்ல தான் நீங்கள் ருபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதை கன்வெர்ட் பண்ணணும் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸுக்கு. சரியா? ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் 2018 February 1st February வந்து அவர் பேங்க்ல ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் புக் பண்றார். அதே டேட்ல தான் அவர் யூகேல இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆர்டரோட சேல்ஸ் கான்ட்ராக்ட், சீனால இருக்கிற யூகேல இருக்கிற இம்போர்ட்டரோட சேல்ஸ் கான்ட்ராக்ட், சீனால இருக்கிற எக்ஸ்போர்ட்டரோட அவர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட். சரியா? அப்போ உங்களுடைய வாடிக்கையாளர் இங்க இறக்குமதியாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் தொழிற்படுறார். சரியா? அந்த 2 கான்ட்ராக்ட் பிளஸ் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் எல்லாமே 1st February நடக்கும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தந்திருக்கு, ஸ்பாட் ரேட்டும் 5 மாதம் முன்னோக்கிய ரேட்ஸ் தந்திருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60, 70, 80, 90, 120, 130 எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. சரியா?
அப்ப என்னது முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் மிகையில் உள்ளது. forward exchange, right? forward exchange என்னது at a premium. அது மாதிரி ஜிபிபி டாலர் பாருங்கள் 91 ரூபி, 192, 280, 290, 370, 380, 460, 470. அது வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போனால் அந்த நாணயம் முன்னோக்கிய நாணயம் மாற்றுவதில் மிகையில் உள்ளது. ஸ்பாட் ரேட்டோட எப்போ நீங்கள் கூட்டணும். சரியா? போன கணக்குலையும் உங்களுக்கு பிரீமியம், இந்த கணக்கும் உங்களுக்கு பிரீமியம். இது இந்த ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சு கொண்டு போனால் நீங்க அங்க டிஸ்கவுண்ட் அதை நீங்கள் கழிக்கணும். ஸ்பாட் ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை கழிக்கணும். இங்க ஸ்பாட் ரேட்டோட நீங்கள் இப்போ பிரீமியத்தை கூட்டணும். ரைட். எங்க முதலாவது ஈஸி. எங்க இம்போர்ட்டை கால்குலேட் பண்ணீங்க, கால்குலேட் பண்ணுங்க பாப்பா. 198.135 எவ்வளவு? 198.135. என்ன மாதிரி மொத்தமாக க்ரூஸ் கால்குலேட் பண்ணீங்களா? இம்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிரதீபன் ஒன்று நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டீங்க. என்னண்டா இரண்டாவது பந்திய வடிவ வாசிங்கள். பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு பெறுமதியான மூலப்பொருட்கள் தேவை? 2 லட்சம். 2 லட்சம் என்ன கரன்சி? அந்த சொன்ன உங்களுக்கு திருத்த சொல்லி என்ன என்ன கரன்சி ஜிபிபி எழுதுனீங்க இல்லையா? அது யூஎஸ்டியா? ஓகே சார். ஓகே. அது இங்க உங்களுக்கு இம்போர்ட் எல்சி நீங்கள் டாலர்ஸ்ல ஓபன் பண்ணுங்க. யூஎஸ்டி 250,000. அவங்களோட எக்ஸ்போர்ட் ரெண்டும் ஜிபிபில தந்திருக்கு. இங்க ரோ மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்றீங்க எல்சி டாலர்ஸ்ல தந்திருக்கு. அப்ப இங்க உங்களுக்கு ஜிபிபி தொடர்பான காஸ்ட் ரேட்ஸ் காண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல. இல்ல. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட விட்டுறலாம். அப்ப என்ன ரேட்? $157.5. குட். ரைட். இங்க என்னது கணக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கி இருக்கு. ரைட். உங்களுக்கு கரன்சி டாலர்ஸ்ல தந்திருக்கு. ரைட். அங்க கொஞ்சம் எக்ஸாம்லயும் கொஞ்சம் வாசிக்கலையும் ஒரு 2 முறை முதல் கணக்க வாசிங்கள் என்ன தந்திருக்கு தரவு. சரி, நம்ம அந்த கரன்சியை மாத்தி தரலாம். சரியா? நீங்கள் ஓவர் கால்குலேட் பண்ணிட்டீங்க தேவையில்லைங்களுக்கு அந்த அளவுக்கு போறது. ரைட். ஜிபிபில தந்திருந்தா எஸ், உங்களோட ஆன்சர் ரைட். 198.135. ரைட். கேட்ட கேள்வி உங்களுக்கு இங்க நேரா டாலர்ஸ்ல மட்டும்தான் தந்திருக்கு. அதாவது ரோ மெட்டீரியல்ஸ் பெருமதி. அப்ப இங்க $1 to ரூபி ரேட் அவர் டாலர்ஸ்ல பே பண்ண போறாரு. சரியா? அப்ப $1 to ரூபி ரேட் உங்களுக்கு நேரா தந்திருக்கு. கன்வர்ஷன் ரேட் $1 to ரூபி. நீங்க அதுல இம்போர்ட்டுக்குரிய பேமெண்ட்டை செய்யலாம். ரைட். இந்த மாதிரி மொத்த மாதிரி க்ரூஸ் அண்ட் சஞ்சுகான் நாங்க படுத்துறோம். அப்ப இங்க என்ன நடக்குது? March 2019 உங்களுடைய எக்ஸ்போர்ட் கஸ்டமர் யூகேல இருக்கிற, சாரி இம்போர்ட் கஸ்டமர்
நீங்கள் அவருக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க, ரைட்? இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஒன்று 300,000 பவுண்ட்ஸ், மற்றது 200,000 பவுண்ட்ஸ், ரைட்? ரெண்டு ஷிப்மெண்ட், முதலாவது ஷிப்மெண்ட் 300,000 பவுண்ட்ஸ், ரெண்டாவது 200,000 பவுண்ட்ஸ். இந்த ஷிப்மெண்ட்டை செய்யறதுக்கு அவருக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை. உங்களோட வாடிக்கையாளருக்கு ரோ மெட்டீரியல்ஸ் தேவை. உங்களோட கஸ்டமருக்கு அந்த ரோ மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து இம்போர்ட் பண்றார்? அவர் சைனால இருந்து இம்போர்ட் பண்றார், ரைட்? என்ன அடிப்படையில? எல்சி சைட் அடிப்படையில. அதோட பெறுமதி எவ்வளவு? $250,000. சரியா? எக்ஸாம்ல கூட முதல்ல நீங்க ரெண்டு முறை வாசி போட்டு சும்மா ஸ்கெட்ச்ல உங்களுக்கு விளக்குற மாதிரி, ரைட்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் 300,000, செகண்ட் எக்ஸ்போர்ட் 200,000 பவுண்ட்ஸ், ரோ மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ற சைட் எல்சி $250,000. சரியா? இந்த மாதிரி எக்ஸாம்ல அந்த டைப்பிங் ஏதாவது இருந்தால் உடனே எக்ஸாம்ல பார்த்து சரியான டவுட்டை கிளியர் பண்ணி கொள்ளுங்கள். எதுவும் அசம்ஷன் எடுக்காமல். இங்க இந்த கரன்சிக்கு பதிலாக ஏதோ தமிழ் எழுத்துக்கள் பழைய டைப் பண்ணப்பட்டிருக்கு. அதை வடிவானிகள் பார்க்கணும் எக்ஸாம்ல. அந்த தரவு சரியா இருக்கு. சரியா? உங்களுக்கு டவுட் இருந்தா அதை இங்கிலீஷ் பேப்பரோட செக் பண்ணலாம், ரைட்? முதலாவது கேள்வி, கணிப்பீட்டின் அடிப்படையை விவரித்து சீனாவில் இருந்தான இறக்குமதிக்கான முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்திற்கான செலவாணி வீதம். நாங்கள் என்ன பண்ண போறோம்? இறக்குமதி ஒப்பந்தத்திற்கான நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடுது. இறக்குமதி ஒப்பந்தத்திற்கான நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடுது, ரைட்? நான் சொன்ன இந்த கணக்கு செய்யணும் எப்பவும் ஷிப் பண்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இம்போர்ட்டை பத்தி கழிக்கிறது கூட ரெண்டாவது பந்தி. என்ன தந்திருக்கு? பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு $2,50,000 பெறுமதியான மூலப்பொருட்கள் சீனாவில் இருந்து பார்வை நாணய கடித நிபந்தனை. பார்வை நாணயம்னா சைட் எல்சி, ரைட்? பார்த்தோம். ஒன்று சைட் எல்சி, மற்றது யூசன்ஸ் எல்சி. சைட் எல்சி அடிப்படையில இம்போர்ட் பண்றார். இறக்குமதி நாணய கடிதத்தின் திகதியில் இருந்து 4 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் நடைபெறும். சரியா? ஷிப்மெண்ட் அப்ப 4 வீக்ஸ், அதாவது எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 4 வீக்ஸ்ல ஷிப்மெண்ட் நடக்கும், ரைட்? எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 4 வீக்ஸ்ல ஷிப்மெண்ட் நடக்கும். சரியா? நீங்க டைம் லைன்ல பாத்தீங்கன்னா இப்படி நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணலாம். இதுதான் உங்களோட எல்சி ஓபனிங் டேட், ரைட்? ரைட்? எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 4 கிழமையில ஷிப்மெண்ட் நடக்கும், ரைட்? மேல என்ன சொல்றது? கப்பலேற்றல் தினத்திலிருந்து 2 வாரங்களின் பின்னர் கப்பலேற்றல் ஆவணங்கள், ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் கப்பலேற்றப்பட்ட சரக்கு, அதாவது உங்களோட குட்ஸ், இலங்கையை வந்தடையும். சரியா? மேலும் 2 கிழமை. சரியா? இங்க 4 வீக்ஸ், இங்க 2 வீக்ஸ். நாங்க அடுத்த ஃபெசிலிட்டி கணக்கு படிப்போம் அடுத்த கிளாஸ். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான், ரைட்? எல்சி ஓபன் பண்ற டேட், எல்சி ஓபன் பண்ணி 4 வீக்ஸ்ல உங்களுக்கு ஷிப்மெண்ட் நடக்குது. ஷிப்மெண்ட் நடந்த பிறகு 2 வீக்ஸ்க்கு பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வருது. இந்த இடத்துல தான் டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வருது. டாக்ஸ் பிளஸ் குட்ஸ், ரைட்? அப்ப என்னது? டாக்குமெண்ட்ஸ் இங்க வந்த உடனே தான் இம்போர்ட்டுக்குரிய பேமெண்ட். ஆனால் உங்களுக்கு தெரியும் இம்போர்ட் சைட் அடிப்படையில ஓபன் பண்ணுங்க. சைட் என்னது? டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே பேமெண்ட் செய்யும். சைட் எல்சினா சைட் எல்சில டாக்குமெண்ட் வந்தோடனே நீங்கள் பேமெண்ட் செய்யும். என்னது? இந்த டேட்ல தான் நீங்கள் பேமெண்ட் செய்ய போறீங்க. அப்ப இந்த டேட்ல பேமெண்ட் செய்யறதுக்கு அந்த டேட்ல இருக்க ரேட் என்ன? அந்த ரேட்ல தான் நீங்கள் உங்களோட கன்வெர்ட் பண்ணி பே பண்ணணும். $250,000 நீங்கள் பே பண்ணணும் டேட் இந்த டேட். அப்ப இந்த டேட்ல இருக்க ரேட்டை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்ப அது நீங்க எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து எவ்வளவு நாள் அந்த கால அவகாசம், அந்த கால அவகாசம் தான் உங்களுடைய ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். என்ன மொத்தம் உங்களுக்கு ஷிப்மெண்ட் 4 கிழமை, அதை விட மேல 2 வீக்ஸ் போகுது. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் பார்த்து மொத்தம் 6 கிழமை உங்களுக்கு போகுது. 6 கிழமை என்றால் நாங்க சொல்ல 4 பிரிச்சால் 1 மாதமும் 2 கிழமை.
கிழமை. ஒரு மாதம் 2 கிழமை என்னது உங்களுக்கு தெரியும். முதலாவது மாதம் நிலையான மாதம். அப்ப 1 month fixed. அடுத்த மாதம் தெரிவான. ரைட்? 1 month option. ஒரு மாதம் நிலையானதாகவும் ஒரு மாதம் தெரிவாகவும் அமையும். இதுதான் உங்களுடைய forward exchange contract. முதலாவது உங்களோட கணக்குல நீங்கள் இம்போர்ட்டா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், செகண்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். இந்த இதை நீங்கள் வடிவா விளங்கி எடுக்கும். எத்தனை மாதம் நிலையானது, எத்தனை மாதம் தெரிவான். சரியா? முதலாவது மாதம் நிலை, முதலாவது அடுத்த மாதம் தெரிவேன். உங்களுக்கு முதல் 4 கிழமையில பேமெண்ட் செய்ய தேவையில்லை, அது நிலையான காலம். திருப்பி 2 கிழமைக்கு பிறகுதான் டாக்குமெண்ட் வருது. அப்ப அடுத்த மாதத்துக்குள்ளதான் உங்களுக்கு பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். அந்த காலப்பகுதி உங்களுக்கு ஆப்ஷன் தெரிவு காலம். உங்களுக்கு தெரியாது எப்ப டாக்குமெண்ட் தரப்போகுது. டாக்குமெண்ட் நீங்க பே பண்ணணும். சரியா? ஒரு மாதம் நிலை நான் விளங்கப்படுத்துறது அந்த மாதிரி போட்டேன். இப்படிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இம்போர்ட் உங்களுக்கு தெரியும் எப்போ ஷிப்மெண்ட் வீக்ஸ் ஷிப்மெண்ட் செய்து 2 வீக்ஸ்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் வருது. மொத்தம் 6 கிழமை போகுது. 6 கிழமையில தான் நீங்க பேமெண்ட் செய்யும். 6 கிழமைண்டா ஒரு மாதம் நிலையானதாகவும் ஒரு மாதம் தெரிவாகும். இப்ப முதலாவது மாதத்தையும் 2வது மாதத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண போறீங்க. முதலாவது மாதத்தையும் 2வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. ரைட்? ரைட். அப்ப உங்களுக்கு டேபிள்ல தான் இருக்கு. கரன்சி இங்க டாலர்ஸ். அப்படியா நீங்கள் ஜிபிபி கன்வர்ஷன் ஒன்றும் காண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இங்க ஜிபிபி 250,000 பவுண்ட்ஸ் தந்திருந்தால் நாங்கள் வளமையா செய்யற மாதிரி $to ரூபி, pounds to dollar, பிறகு pounds to ரூபி காணும். ஆனால் இங்க உங்களுக்கு இம்போர்ட் பண்ற ரோ மெட்டீரியல்ஸ் டாலர்ஸ்ல நீங்கள் பே பண்றபடியால் என்னது உங்களுக்கு நேரா $to LKR ரேட் உங்களுக்கு பேங்க்ல ரேட் என்ன ரேட்ல இருக்குன்னு தெரியுது. சரியா? அப்ப 1st February 2018 டேபிள பாத்தீங்கன்னா ரைட் தெரியும். இது இம்போர்ட் என்னது பேங்க் விற்க போகுது. கஸ்டமர் வாங்குறார், பேங்க் விற்குது. அப்ப நீங்க என்னது பையிங் பக்கத்தை மூடிட்டு செல்லிங் பக்கத்தை மட்டும் பாப்பீங்க. அப்ப ஸ்பாட் ட்ரேட் உங்களுக்கு தெரியும் 156.60. ஸ்பாட் ட்ரேட் 156.60. USD LKR ரேட் என்னது ஸ்பாட் ரேட் 156.60. முதலாவது மாதம் என்னது 70%, 2வது மாதம் 90%. சரியா? அப்ப முதலாவது மாதத்தையும் 2வது மாதத்தையும் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. 1 month fix, 1 month ஆப்ஷன். முதலாவது மாதம் உங்களுக்கு 70%, 2வது மாதம் 90%. கூட்ட போறீங்க 90% கூட்ட போறீங்க. கூட்ட அளவு 157.50. சரியா? அப்ப நீங்கள் இம்போர்ட் செய்ய வேண்டிய ரேட் அளவு 157.50. சரியா? இது 157ல இருந்தது எப்ப 2019. இப்ப உங்களுக்கு கணக்குல வாங்க 180 ரேஞ்சில வரும். இப்ப போறது டாலர் ரேட் $to ரூபி 180, 185 ரேஞ்சில போகும். அப்ப இந்த முறை நீங்கள் கேள்வி இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு 180ல வர மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினர் கால்குலேஷன் தருது. சரியா? 2019 மார்ச்ல இருந்த கிட்டத்தட்ட அந்நிய ரேட் தான் அந்த உங்களுக்கு கணிப்பீடுல வந்திருக்கு 157.50. சரியா? ஸ்பாட் ரேட்டோட நீங்கள் எப்பவும் அந்த ஸ்ப்ரெட்ட கூட்டுறீங்க. ஏன் கூட்டுறீங்க? நான் சொன்னேன் நீங்க முன்னோக்கி போற நேரம் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டு போனால் அது மிகையில் உள்ளது. மிகைந்தால் கூட்டணும். ரைட்? எதை கூட்டணும்? 2யும் கம்பேர் பண்றீங்க. முதலாவது மாசம் 2வது கம்பேர் பண்றீங்க. 70 90. எதை கூட்டுறது? பேங்குக்கு அட்வான்டேஜ். ஏன் பேங்க் விற்கிறதப்போ கூடிய விலைக்கு. அப்ப இந்த கூடிய ஸ்ப்ரெட்டை விற்கும் கூட்டு 156 அடதை கூட்டா 157. இது சிம்பிள்.
இரண்டாவது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட். இரண்டாவது பகுதி கணிப்பீட்டின் அடிப்படையை விவரித்து ஐக்கிய ராஜ்யத்திற்கான முதலாவது ஏற்றுமதி கப்பலுக்கான முன்னோக்கி செலவு. இங்க நீங்கள் எழுதுற நேரம் என்ன எழுதுவீங்க இந்த கேள்விக்கு? நாங்கள் கால்குலேட் பண்ணதுக்கு நீங்கள் சொல்லணும் என்னது இந்த கொஞ்சம் எழுதணும். என்ன எழுதணும் சொல்லுவீங்க? சைனால இருந்து இம்போர்ட் பண்ணணும். எப்ப இம்போர்ட் பண்ணணும்? எல்சி ஓபன் பண்ற டேட்ல இருந்து. அதாவது தந்த தரவு உங்களுக்கு தந்திருக்கு தானே அந்த இரண்டாவது பந்தி, அந்த தரவுல இருந்து நீங்கள் அந்த கால்குலேஷனுக்கு கீழே கொஞ்சம் எழுதணும். அதாவது சைனால இருந்து இம்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் அதாவது எல்சி ஓபன் பண்ண டேட்ல இருந்து 4 கிழமைகளுக்கு பிறகு உங்களுக்கு என்னது கப்பலேற்றல் நடைபெற போகுது. மேலும் அந்த கப்பலேற்றத்துக்கு பிறகு பொருட்களும் ஆவணங்களும் வந்து சேர 2 கிழமைகள் தேவைப்படும். ஆகவே ஒப்பந்தம் 6 கிழமைகளுக்கு மேற்கொள்ளப்படும். அந்த 6 கிழமை தான் என்னது முதலாவது மாதம் அந்த முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தம் முதலாவது மாதம் நிலையானதாகவும் இரண்டாவது மாதம் தெரிவாகவும் அமையும். சரியா? அந்த விஷயத்தை நீங்கள் அங்க கால்குலேஷனுக்கு கால்குலேஷன் அதாவது ஸ்டெப்ஸுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் எழுதும். எழுதி போட்டு தான் உங்களோட அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் காட்டும். சரியா? ரைட். பொதுவாக உங்களுக்கு அந்த எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் பிறகு உங்களோட கால்குலேஷன்ஸுக்கு 3 மார்க்ஸ், மொத்தம் 5 மார்க்ஸ். ரைட். எழுதுறது வந்து என்னது அந்த தந்த தரவுல தான் பார்த்து நீங்கள் எழுத வேண்டும். நீங்களா யோசிச்சு எழுத வேண்டியது அங்க ஒன்றும் இல்லை. அந்த தரவை அப்படியே எழுதுறது. சரியா? ஸ்டெப்ஸ் எப்ப ஷிப்பன் நடக்குது, ஷிப்பன்ல இருந்து இம்பார்ட்டண்டா எப்ப பேமெண்ட் செய்ய போறீங்க, 2 கிழமைக்கு பிறகு 3 கிழமைக்கு பிறகு. ரைட் ரைட். அது மாதிரி இப்ப ரெண்டாவது நாங்கள் போடுவோம் ஹெட்டிங் முதலாவது ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடுது. இரண்டாவது உங்களுடைய கேள்விக்குரிய இலக்கத்தை வடிவா போடணும். இரண்டாவது பகுதி ஹெட்டிங் முதலாம் ஏற்றுமதி கப்பல் ஏற்றத்திற்கான நாணய மாற்று வீதத்தை கணிப்பிடுது. ரைட். அங்க என்ன சொல்ல போறீங்க? அங்கேயும் எழுத போறீங்க. என்ன எழுதணும்? அங்க சொல்லுவீங்கள் என்னது முதலாவது ஏற்றுமதிக்கான கப்பலேற்றம், முதலாவது ஏற்றுமதிக்கான கப்பலேற்றம் ஒப்பந்த திகதியில் இருந்து 9வது அல்லது 10வது கிழமையில் மேற்கொள்ளப்படும். முதலாவது எழுதுவீங்கள் முதலாவது ஏற்றுமதி கப்பலேற்றம் ஒப்பந்த தேதியில் இருந்து 9வது அல்லது 10வது கிழமையில் மேற்கொள்ளப்படும். மேலும் அந்த ஏற்றுமதிக்கான கொடுப்பனவு 2 கிழமைகளின் பின் பெற்றுக்கொள்ளப்படும். மேலும் 2 கிழமைகளின் பின் அந்த ஏற்றுமதிக்கான கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? அப்ப அது ஒரு பாயிண்ட் எழுதுவீங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுவீங்கள் ஆகவே முன்னோக்கிய நாணய மாற்று வீத ஒப்பந்தமானது ஒப்பந்த திகதியில் இருந்து 11வது அல்லது 12வது கிழமையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியா? ஷிப்மெண்ட் நடக்குது உங்களுக்கு 13வது அல்லது 14வது கிழமை. 13 கிழமையில ஷிப்மெண்ட் நடந்திருந்தால் எப்ப டாக்குமெண்ட்ஸ் வரும், எப்ப காசு வரும்? 15 கிழமை. 14 கிழமையில ஷிப்மெண்ட் நடந்திருந்தால் எப்ப காசு வரும்? 16 கிழமை. என்ன பிரதீபன் கண்ணிகளை என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் சார் 199,442.50. Right, good. What about cruise? Cruise, are you with me? Sanchuka? என்ன டவுட் உங்களுக்கு சஞ்சுக்கா?
எந்த இடத்துல விளங்கல க்ரூஸ் கால்குலேட் பண்ணீங்களா? திருப்பி விளங்கப்படுத்துறேன். சஞ்சுக்கா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது ஏற்றுமதி கப்பல் ஏற்றும். சரியா? உங்களோட கஸ்டமர் வந்து எக்ஸ்போர்ட் செய்ய போறார். சரியா? உங்களோட கஸ்டமர் எக்ஸ்போர்ட் செய்யறார். சரியா? இப்ப எக்ஸ்போர்ட் செய்து அவர் அந்த எக்ஸ்போர்ட் அந்த யூகேக்கு அனுப்பின பிறகுதான் இலங்கைக்கு காசு வரப்போகுது. உங்களோட கஸ்டமர் இலங்கையில இருந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பிறகுதான் அந்த எக்ஸ்போர்ட்டுக்குரிய காசு இலங்கைக்கு வரும். இப்படி பொதுவா காசு வரும். அவன் பேங்க்ல இருந்து எங்கட பேங்க்குள்ளால காசு வரும். பேங்க் டு பேங்க் தான் பொதுவா காசு மாறும். சரியா? ரைட். எப்ப காசு வருதோ அந்த பீரியட்ல தான் எழுது அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை உபயோகித்து அவருக்கு ரூபா பெறப்படும். சரியா? எப்ப காசு வரப்படுதோ எப்ப பெறப்படுதோ அந்த டேட்ல தான் அவர் பேங்க்குக்கு சொல்லுவார் அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண சொல்லுவார். ரைட். இப்ப இந்த அந்நிய செலவாணி தளம்பல்களால இந்த என்னுடைய வாடிக்கையாளனது வங்கியுடன் ஏற்கனவே அந்த நாணய மாற்று வீதத்தை முன்கூட்டியே தெரிவு செய்வாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி forward contract புக் பண்ணாட்டி என்னது 3 மாசத்துல ரேட் கூடுமா குறையுமா, எவ்வளவு குறைய போகுது எவ்வளவு கூடும், சில நேரம் அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கு. இந்த மாதிரி பேங்க்ல வந்து forward exchange ரேட்டை புக் பண்றதால உங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்போர்ட் கஸ்டமருக்கு தெரியும், ரைட் எனக்கு 2 மாசத்துல இந்த ரேட்ல ரூபா கிடைக்கும், இல்லாட்டி 3 மாசத்துல இந்த இவ்வளவு ரூபாய் எனக்கு கிடைக்கும். அவருக்கு முன்கூட்டி அவருடைய பிசினஸ கொண்டு சேர்றதுக்கு அவருக்கு ஈஸியா இருக்கும். ரைட், என்னுடைய ரெவன்யூ இவ்வளவு வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பென்சஸ் அவர் இது பண்ணுவார். ரைட், இல்லாட்டி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால சில நேரம் என்னது அவருக்கு பாரிய லாசஸ் வரும். அப்ப இந்த முதலாவது எக்ஸ்போர்ட் வந்து எப்ப நடக்குது? 13 கிழமை அல்லது 14 கிழமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இலங்கையில இருந்து அவர் கான்ட்ராக்ட் புக் பண்றார் எப்ப? உங்க கணக்குல தந்திருக்கு 1st February 2018. 1st February 2018 வந்துதான் உங்களோட கஸ்டமர் இந்த யூகே பயரோட கான்ட்ராக்ட் சைன் பண்றார். 1st February அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்றார். ரைட், அந்த சைன் பண்ண டேட்ல இருந்து எப்ப ஷிப்மென்ட் நடக்க போகுது? 13வது கிழமை அல்லது 14வது கிழமை. கான்ட்ராக்ட் சைன் பண்ண டேட்ல இருந்து 13வது அல்லது 14வது கிழமையில எக்ஸ்போர்ட் செய்ய போறார். ஏன் 13வது கிழமை 14வது கிழமை தந்திருக்குதா? ஒன்று அவர் 13வது கிழமையில ஷிப்மென்ட் செய்யலாம், இல்லாட்டி 14வது கிழமையில ஷிப்மென்ட் செய்யலாம். ரைட், உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்று தந்தால், ரைட், உங்களோட யூனிவர்சிட்டியோ ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தந்தால், ரைட் எனக்கு அசைன்மெண்ட் 2 monthsல முடிக்கும். சரியா? 2 monthsல முடிக்கும். என்ன செய்வீங்க? நீங்கள் சரியா 1 monthலயே முடிக்கலாம், 2 monthsலயே முடிக்கலாம். சில நேரம் 2 monthsல முடிக்காம என்னது அதனால எக்ஸ்டென்ஷன் கேட்பீங்க. அதே மாதிரி தான் நீங்க ஷிப்மென்ட் எக்ஸ்போர்ட் ஒன்று நீங்கள் 13வது கிழமையில செய்யலாம், இல்லாட்டி 14வது கிழமையில செய்யலாம். சரியா? இதெல்லாம் என்னது உங்களோட கையில இல்ல, இதெல்லாம் உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களோட ஒர்க் பண்ற ஃபேக்டரியில லேபரர்ஸ் வராட்டி என்னது நீங்க ஷிப் பண்ற உரிய டேட்ல செய்ய முடியாது. சரியா? அது சில நேரம் கூடுதலான காலம் எடுக்கும். அது கூட கணக்குல தான் தருவாங்க. உங்களுக்கு 13 கிழமை அல்லது 14வது கிழமையில ஷிப்மென்ட் நடக்குது. ஷிப்மென்ட் நடந்தாதான் எழுது அடுத்த ஸ்டெப் காசு வரும். எக்ஸ்போர்ட் ஷிப்மென்ட் இலங்கையில இருந்து எக்ஸ்போர்ட் வெளியில போனாதான் அதுக்குரிய காசு இலங்கைக்கு வரும். எக்ஸ்போர்ட் 13 கிழமையில நடந்தால் உங்களுக்கு 2 கிழமைக்கு பிறகு காசு வரும். இலங்கைக்கு 15வது கிழமையில காசு வரும். அவர் 14 கிழமையில எக்ஸ்போர்ட் செய்திருந்தால் 2 கிழமைக்கு பிறகு காசு வந்தால் 16வது கிழமையில காசு. ஏன்னா அது வரைக்கும் ஓகே சஞ்சுக்கா விளங்கிச்சா? சஞ்சுக்கா ஓகே ரைட். அப்ப ஒன்று அவருக்கு 15 கிழமையில காசு வரலாம், 16 கிழமையில காசு வரும். இப்ப நாங்க கணக்கு செய்யறதுக்கு இந்த 15 கிழமை என்றால்
அதை நாங்கள் எத்தனை மாதம் பார்க்க போறோம். அப்ப கணக்குல தந்தாலுமோ தராட்டியுமோ நீங்கள் எடுக்க வேண்டிய எடுகோள் 4 கிழமை ஒரு மாதம். அப்ப 15 கிழமை 4ஆல பிரிப்பீங்க, அதாவது 16 கிழமை 4ஆல பிரிப்பீங்க. 4ஆல பிரிச்சால் 3 மாதம் 3 கிழமை. 3N 3W போட்டது அர்த்தம் 3 months 3 weeks. 3 மாதம் 3 கிழமை. சரியா? அவருக்கு காசு proceeds, export proceeds, ஏற்றுமதிக்கான காசு எப்ப வரும்? ஒன்று 3 மாதம் 3 கிழமையில வரலாம், இல்லாட்டி சரியாக 4 மாதங்கள்ல வரும். சரியா? ஒன்று 3 மாதம் 3 கிழமையில வரலாம், இல்லாட்டி 4 மாதத்துல வரும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? 3 மாதத்துக்கு அவருக்கு காசு வரப்போறது இல்லை. சரியா? அவங்க படத்துல காட்டுறேன்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் forward புக் பண்ண போறீங்க 1st February 2018. முதலாவது மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம். முதலாவது மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம். இந்த முதல் 3 மாசமும் அவருக்கு காசு வரப்போறது இல்லை. ஏன்? அவரு காசு வரப்போறது 3 மாதம் 3 கிழமை. முதல் 3 மாதம் காசு வரப்போறது இல்லை. அது நிலையான காலம். காசு எப்ப வரப்போகுது? 3 மாதம் 3 கிழமையில வரலாம், இல்லாட்டி சரியா 4 மாதத்துல வரலாம். அப்ப இது அவருடைய தெரிவு காலம். ஏதோ ஒரு காலத்துல டேட்ல வரப்போகுது. அதை நாங்க சொல்லுவோம் ஆப்ஷன். சரியா? இதுதான் உங்களுக்கு விளங்கணும் கடைசியா. எவ்வளவு காலம் நிலையானது, எவ்வளவு காலம் தெரிவு. முதல் 3 நிலையானது, அடுத்த மாதம் தெரிவு. ஏன்? முதல் 3 மாசம் அவருக்கு காசு வரப்போறது இல்லை. ஷிப்பன் செய்து 2 கிழமைக்கு பிறகு காசு வரும். 13 கிழமையில செஞ்சிருந்தால் 15 கிழமையில வரும். 14 கிழமையில செஞ்சிருந்தால் 16 கிழமையில வரும். 15 கிழமை என்றால் என்னது? 3 மாசம் 3 கிழமை. 16 கிழமை என்றால் 4 மாசம். சரியா? இது முதலாவது ஸ்டெப். இந்த இதற்கான 3 months fixed 1 month option. இதுதான் அந்த கண்ட்ராக்ட், forward contract காண்றதான் உங்களுடைய முதலாவது. இது இம்போர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். எப்பவும் ஷிப்பன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தரவை கொண்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை செய்யும். அப்ப 3 months fixed 1 month option. 3 மாதம் நிலையானது, 1 மாதம் தெரியும். இதான் கண்ட்ராக்ட். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கணிப்பிட போறோம். அது வரைக்கும் ஓகேயா? 3 months fixed 1 month option விளங்கிச்சா? ஓகே, குட். இப்ப நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கணிப்பிட போறோம். உங்களுக்கு தெரியும் 3 months fixed 1 month option. 3 months fixed 1 month option. அப்ப 3 மாதம் 3வது மாதத்தையும் 4வது மாதம் 2 months fixed 1 month option தான் 2வது மாதம் 3வது மாதம். 1 month option 1 month fixed 1 month option தான் 1வது மாதம் 2வது மாதம். 4 months fixed 1 month option தான் 4வது மாதம் 5வது மாதம். அந்த 2 மாதங்களை தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் இந்த டேபிள். ரைட்? இங்க 3 மாதம் நிலையானது, 1 மாதம் தெரியும். நீங்கள் 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. அப்ப எக்ஸாம்பிள் செய்யற நேரம் 2வது பகுதி செய்யறீங்க. இப்ப 3வது மாதம் 4வது மாதத்தையும் மட்டும் பார்க்கணும். ரைட்? 3வது மாதம் 4வது மாதம். ரைட்? முதலாவது நாங்க பார்க்க போறோம் USD LKR. ஏன்? உங்களோட கஸ்டமருக்கு காசு வரப்போகுது GBP, ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். GBP LKR ரேட்டை காண்றதுக்கு உங்களுக்கு டைரக்டா காணலாம். நாங்கள் முதல் செஞ்ச மாதிரி $to LKR இம்போர்ட் கண்ட மாதிரி இங்க காணலாம். ஏன்? உங்களுக்கு கஸ்டமருக்கு வருது ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். அப்ப நீங்க உங்களுக்கு தந்திருக்க டேபிள்ல $to ரூபியை கண்டு, பவுண்ட்ஸ் டு டாலரை கண்டு தான் நீங்கள் பவுண்ட்ஸ் டு ரூபியை காணும். USD to LKR உங்களுக்கு ஸ்பாட் ரேட். இப்ப எக்ஸ்போர்ட் என்னது? செல்லிங் சைட மூடிடுவீங்க, பையிங் பக்கத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. பையிங் பக்கம் என்னது? உங்களோட ஸ்பாட் ரேட் 154.20. ரைட்? இப்ப கம்பேர் பண்ணீங்க 3வது 4வது மாசம். 3வது மாசம் 1.20, 4வது மாசம் 1.60. பையிங் பக்கத்தை மட்டும் பார்க்கணும், செல்லிங் பக்கத்தை மூடிக்கணும். மெயின் பையிங் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ்.
எக்ஸ்போர்ட்ஸ்ல என்ன செய்யணும் நடக்கும்? கஸ்டமருக்கு காசு வரும் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ். உங்களோட எக்ஸ்போர்ட்டருக்கு ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் வச்சு என்ன செய்யலாம்? இலங்கையில் ஒன்றும் செய்யலாம். அவர் என்ன செய்வார்? அவருக்கு தேவை ரூபீஸ் ரூபா. அப்ப அவர் பேங்க்கு சொல்லுவார், இந்த ஸ்டெர்லிங் பவுண்டை ரூபாவுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி. அந்த கன்வெர்ட் பண்ண போற ரேட்டை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அவருக்கு தேவை ரூபா. அப்ப பேங்க் என்ன செய்யும்? பேங்க் அவருக்கு விற்க போகுது. அவருக்கு வந்த ஜிபிபியை பேங்க் வாங்க போகுது. வாங்கி கஸ்டமருக்கு ரூபா கொடுக்க போகுது. சரியா? இங்க எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில பேங்குக்கு பைங், கஸ்டமருக்கு செல்லிங். பேங்குக்கு பைங், அந்த இதுகள் வழிவா விளங்கும். எக்ஸ்போர்ட்ஸ் பேங்குக்கு பைங், கஸ்டமருக்கு செல்லிங். இம்போர்ட்ஸ் பேங்குக்கு செல்லிங், கஸ்டமருக்கு பைங். ரைட்? அது வழிவா விளங்கும். இங்க எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட்ஸ் ஜிபிபி வருது. கஸ்டமர் தனக்கு வந்த ஜிபிபியை பேங்குக்கு விற்கிறார். பேங்க் வாங்குது. வாங்குற நேரம் எப்பவும் பேங்க் பைங் ரேட், முன்னுக்கு இருக்கிறது பைங் ரேட், பின்னுக்கு இருக்கிறது செல்லிங் ரேட். பைங் ரேட்ல வாங்கு. பைங் ரேட் forward exchange காண போறீங்க, எப்பவும் ஸ்பாட் ரேட்டோட காணும். 154.20 பைங் ஸ்பாட் ரேட். அதோட கூட்ட போறீங்களா கழிக்க போறீங்க? அதை எப்படி பார்க்கணும்? இந்த ஸ்பெட்டுக்குள்ள வித்தியாசம். ஸ்பெட் கூடிக்கொண்டு போனா நான் சொன்னேன் மிகை பிரீமியம். மிகை பிரீமியமாக இருந்தால் எப்பவும் ஸ்பாட் ரேட்டோட கூட்டணும். கூட்ட போறீங்க. ஓகே, எதை கூட்டணும்? நீங்க கம்பேர் பண்ணணும் 3வது மாசத்தையும் 4வது மாசத்தையும். கம்பேர் பண்ணால் 3வது மாசம் 1.20, 4வது மாசம் 1.60. 1.20 கூட்டுறதா 1.60 கூட்டுறதா பேங்குக்கு அட்வான்டேஜ். சஞ்சுக்கா இப்ப ஸ்பாட் ரேட்டோட 1.20 கூட்டுவீங்களா? 3வது மாசத்தையும் 4வது மாசத்தையும் கம்பேர் பண்றீங்க. ரைட்? 3வது மாசத்தையும் 4வது மாசத்தையும் கம்பேர் பண்றீங்க. சாரி, நான் 2வது பகுதி செய்யறேன், 3வது செய்யறேன். சாரி, நான் 3வது பகுதி 2வது பகுதி செய்யல. 2வது பீரியட் 9வது கிழமை என்ன பிரதீபன்? 9:10 சார். 9:10. சாரி, சொல்ல 2வது எப்ப ஷிப்மெண்ட்? 9வது கிழமை அல்லது 10வது கிழமை. ரைட்? 3வது சாரி 2வது 9வது அல்லது 10வது கிழமை. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் 9வது கிழமை அல்லது 10வது கிழமை. அதோட 2 கிழமையை கூட்டினால் ஒன்று 11 கிழமை அல்லது 12 கிழமை. 11 கிழமை என்றால் 4வது பிரிச்சால் 2 மாதம் 3 கிழமை அல்லது 3 மாதம். 2 மாதம் 3 கிழமை அல்லது 3 மாதம். ரைட் சஞ்சுகா? ஓகேயா? 2வது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் செய்யணும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் 9வது கிழமை அல்லது 10வது கிழமை ஷிப்மெண்ட் நடக்குது. 2 வீக்ஸ்ல காசு வரும். 2 months ஃபிக்ஸ், 1 month ஆப்ஷன். 2 months fix, 1 month option. 2 months fix, 1 month option. USD LPR rate எவ்வளவு தெரியும்? பைங் 154.20. 154.20 தான் பைங் ரேட். இப்ப 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 2வது மாதம் முன்னோக்கிய 80%, 3வது முன்னோக்கிய 120%, அதாவது ₹1.20. இப்ப சொல்லுங்க சஞ்சுகா, 154.20 80 கூட்டுவீங்களா 120 கூட்டுவீங்களா? இது எக்ஸ்போர்ட்ஸ் பேங்க் வாங்குது. என்ன தியரி சொல்லுது? பேங்க் எப்பவும் வாங்குற நேரம் என்ன செய்யும்? நீங்க ஏதோ கடையில போய் சாமான் வாங்குற நேரம் கூட காசு கொடுத்து வாங்குவீங்களா குறைய காசு கொடுத்து வாங்க பாப்பீங்களா? எஸ், குட். ரைட்? அப்ப 2வது மாசம் நீங்கள் 80% மட்டும்தான் கூட்டுறீங்க. 3வது மாசம் 120 கூட்டினா என்னது? பேங்க் கூட கொடுத்து வாங்க போகுது. ரைட்? பொதுவா ட்ரெஷரி பேங்க்ல ட்ரெஷரியில என்னது டீலர்ஸ் எப்பவுமே என்னது குறைஞ்ச விலையில வாங்கி கூட விலைக்கு விற்பாங்க. அதான் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேங்க்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றது அப்படித்தான். குறைஞ்ச விலையில வாங்கி கூட விலைக்கு விற்கிறது.
ரைட். நீங்கள் போய் டாலர்ஸ் கரன்சியை மாற்ற போனாலும் என்னது உங்கள்கிட்ட குறைய ரேட்டுக்கு பேங்க் வாங்கும். அதே டாலர்ஸை நீங்கள் போய் பேங்க்ல வாங்க போனாலும் அது பேங்க் கூட ரேட்டுக்கு உங்களுக்கு விற்கும். சேம் பேசிஸ். எக்ஸ்போர்ட்ஸுக்கு பேங்க் குறைஞ்ச விலையில வாங்கும், இம்போர்ட்ஸுக்கு கூடிய விலையில கஸ்டமருக்கு விற்கும். அப்ப இங்க 80% கூட்டுறதுதான் பேங்க்குக்கு கூட அட்வான்டேஜ். 154 ஜிபிபி டாலர் தெரியும். பைங் 1.2160. அதனால திருப்பி 2 மாசம் 3 மாசம் 1.90 2.80 2.90 கூடிக்கொண்டு போகுது. அப்ப பிரீமியம் அப்ப நீங்க ஸ்பாட் ரேட்டோட கூட்டணும். எதை கூட்டணும்? 1.90 2.80. அதை கூட்டுவீங்க 1.90 2.80 செஞ்சுக்கோ. 1.90 ரைட். 1.90 கூட்டி. ஆனா மறக்காம இங்க நான் வச்சுக்கொள்ள எப்பாவும் ரூபாய் இல்லாமல் வேறு 2 நாணயம் வர நேரம் இந்த ஸ்ப்ரெட் 100ஆல பிரிச்சு போட்டுதான் கூட்டணும் அல்லது கழிக்கும். 1.2160 எவ்வளவு? 190 0.019. 1.2160 0.0190 கூட்டினா உங்களுக்கு 1.2350. இப்போ டாலர் டு ரூபி தெரியும், பவுண்ட்ஸ் டு டாலர் தெரியும். உங்களுக்கு தேவை பவுண்ட்ஸ் டு ரூபி. ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கினால் உங்களுக்கு 155 1.2350 பெருக்கினால் இவ்வளவு 190 சாரி 191 191.4250. ஓகே பிரதீபன். ஓகே சார். ஃபஞ்சுக்கா ஓகேயா வந்துச்சா ரேட்? ஓகே. எங்க ரெண்டாவது டக்குன்னு செய்யுமா? ரெண்டாவது எக்ஸ்போர்ட் இதே மாதிரி டக்குன்னு ரெண்டாவது எக்ஸ்போர்ட் எனக்கு ரேட்டை சொல்லுங்க. கால்குலேட் பண்ணி 93.326 93.326. நூற்றி 93.317 என்ன 193.317 சரியா? ஆமா. பஞ்சுகா என்ன க்ரூஸ் ஆர் யூ வித் மீ? சஞ்சுகா என்ன மாதிரி இது வந்தது? இது கான்ட்ராக்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? கான்ட்ராக்ட் நான் முதலே வழங்கப்படுத்தின கான்ட்ராக்ட் இப்படி வந்தது 3 months 6 1 month ஆப்ஷன் சரிதானே? அதை வச்சுக்கொண்டு ரேட்டை காணணும். நூற்றி 93.316 ரைட். ஓகே சஞ்சுகா விளங்கிச்சா? ரைட். இது முதல் மூன்றும் பெருசா கஷ்டம் இல்லை. இம்போர்ட் டிரெக்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் டிரெக்ட் ஆகாத, செகண்ட் எக்ஸ்போர்ட் டிரெக்ட். இப்ப கடைசி இது கேன்சலேஷன். இங்க என்ன நடக்குது? கேன்சலேஷன் நாலாவது வாடிக்கையாளர் 2018 மே 5 அன்று இரண்டாவது ஏற்றுமதி கப்படத்துக்கான ஏற்பாடு செய்த முன்னோக்கிய செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்படும் முதல் வங்கிக்கு அறிவித்துள்ளார். செலவாணி ஒப்பந்தத்தை ரத்து செய்த மீதான லாபம் அல்லது நட்டத்தை நிர்ணயிப்பதற்கு பிரயோகப்பட வேண்டிய செலவாணி விகிதத்தை கணிக்கும். சரியா? ரைட். இப்ப 5th May 2018 வந்து கேன்சல் பண்ண சொல்றாரு. அப்ப
கேன்சலேஷன் பண்ண நேரம் நீங்கள் பார்க்கணும், அது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்டா செகண்ட் ஷிப்மெண்டா. இங்கேயும் இரண்டாவது ஏற்றுமதி தந்திருக்கப்ப எக்ஸாம்ல மறந்துடாம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், செகண்ட் எக்ஸ்போர்ட் தான் இவங்க கேன்சல் பண்றாங்க. அது உங்களுக்கு முதலாவது தெரியணும். செகண்ட் எக்ஸ்போர்ட்டை கேன்சல் பண்றாங்க. பிறகு எப்ப கேன்சல் பண்றாங்க அந்த டேட் முக்கியம். எப்ப? 5th May 2008 கேன்சலேஷன் டேட். அடுத்த கேள்வி, இந்த டேட் உங்களோட செகண்ட் எக்ஸ்போர்ட்ல எந்த இடத்துல வரப்போகுது? ஆப்ஷன்லயா ஃபிக்ஸ் பீரியட்லயா? அதாவது உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கும், கேன்சல் பண்ற டேட் எப்ப வருது? ஆப்ஷன்லயா ஃபிக்ஸ்லயா? அது உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு அது சரியா தெரியாட்டி நான் சொன்ன அந்த டைம் லைனை போட்டு பாருங்க. அப்ப நீங்கள் போல விட மாட்டீங்க. அவங்களோட டைம் லைன் என்னது? செகண்ட் எக்ஸ்போர்ட் கூடிய டைம் லைன் நாலாவது பகுதி கேன்சலேஷன். எக்ஸாம்ல பெருசா பந்தி எழுத வேலை ஹெடிங் கேன்சலேஷன் போட்டாலும் ரைட், எக்ஸாம்ல தெரியும் நீங்க இப்ப கேன்சலேஷன் தான் கனெக்ட் பண்றீங்க. ரைட், கேன்சலேஷன் ஃபர்ஸ்ட் February 2018 உங்களோட ஃபார்வர்ட் புக்கிங். உங்களோட கான்ட்ராக்ட் என்ன வந்தது? உங்களோட செகண்ட் ஷிப்மெண்ட் 3 months fixed 1 month option. என்ன 3 months fixed 1 month option. இதான் உங்களோட கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட தான் கேன்சல் பண்ண போறீங்க. 3 months உண்டப்ப 1 month 2 months 3 months ஒரு அடிஷனல் 1 month. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது. முதல் 3 மாதமும் ஃபிக்ஸ், அடுத்த மாதம் ஆப்ஷன். கொஞ்சம் சொல்லுங்க, எந்த டேட்ல வரப்போகுது? ஆப்ஷன்லயா ஃபிக்ஸ்லயா வரும் கேன்சலேஷன்? கேன்சல் பண்ண சொல்ற டேட் ஆப்ஷன் பீரியட்ல வரப்போகுதா ஃபிக்ஸ் பீரியட்ல வரப்போகுது? ஆப்ஷன். ரைட், பாப்போம். Then 1st February 2018 1 month, 1st March, 2nd month, 1st April, 3rd month, 1st May, 1st June. First paying first June இடைப்பட்ட காலம் தான் ஆப்ஷன். எப்ப வந்து சொல்றார்? 5th May. 5th May உங்களுக்கு ஆப்ஷன்ல வரும். எக்ஸாம்ல இந்த டைம் லைன்ல பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பல விட மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் விசுவலைஸ் பண்ண. ரைட், இந்த டேட்ல வந்து சொல்றாரு அது ஆப்ஷன் பீரியட்ல வரும். சரியா? இதைத்தான் நீங்க எழுது 2-3 வசனம் எழுத போறீங்க. ரைட், எப்ப கான்ட்ராக்ட் செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய கான்ட்ராக்ட் இவ்வளவு காலம் அவர் வந்து சொல்ற டேட் வந்து ஆப்ஷன்ல வருது. ஆப்ஷன்ல வந்தால் நீங்கள் எப்பவும் எந்த ரேட்ல கால்குலேட் பண்ணணும் சஞ்சுக்கா? ஆப்ஷன்ல வந்தால் கேன்சலேஷன் ஸ்பாட். ரைட், அதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட், அதுவும் தெரிஞ்சா கணக்கு செய்யறது பெரிய வழியும் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ல வந்தால் கேன்சலேஷன் நீங்கள் ஸ்பாட் ரேட்ல காண போகும். ரைட், இது ரேட் கேன்சலேஷன் ரேட் உங்களுக்கு தந்திருக்கு. 5th Mayல ஸ்பாட் ரேட்டும் தந்திருக்கு, 1 month forward ரேட்டும் தந்திருக்கு. ஏற்கனவே உதாரணங்களை பார்த்த மாதிரி இங்க 1 month forward உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரா நாங்கள் ஸ்பாட் ரேட்டை பார்க்க போறோம். ரைட், USD LKR. ரைட், இங்க ஸ்பாட் ரேட் எந்த ரேட்? பையிங் ரேட்டா செல்லிங் ரேட்டா எடுப்பீங்க? பையிங்கா செல்லிங்? சஞ்சுகா? Yes, good. Right. And exporter அவருக்கு எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்ய முடியல, அவர் காசு வராது. அவர் காசு வராதபடியா தான் அக்ரி பண்ண அந்த பவுண்ட்ஸ பேங்க்குக்கு விற்க முடியாது. ரைட், பேங்க் வாங்குறதுக்கு கஸ்டமருக்கு விற்க முடியாது. பேங்க் சொல்லும் ரைட், நாங்கள் அந்த பவுண்ட்ஸ் உங்களுக்கு வித்து நாங்கள் அக்ரி பண்ண ரேட்ல திருப்பி வாங்குவோம். பேங்க் விற்க போற ரேட்டு தான் நாங்க பார்க்க போறோம். ஸ்பாட் ரேட் USD LKR 158.60, GBP dollar 1.3730. ஆகவே GBP LKR 158.60 into 1.3730
அந்த பேருக்கு அவங்களுக்கு one seven seven five 78 217.7578. நாங்கள் ஏற்கனவே பார்த்த ரேட் என்னது? செகண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்த ரேட் எவ்வளவு? 191.4250. 191.4250. இதுதான் உங்களோட செகண்ட் ஷிப்மெண்ட்டுக்கு வந்த ரேட். விற்கிறீங்க 270. செகண்ட் ஷிப்மெண்ட் 193 சார். சாரி 193 3176. ரைட். இதுதான் செகண்ட் ஷிப்மெண்ட்டுக்கு வந்த ரேட் 193.3176. இப்ப பேங்க் இவருக்கு விற்குது 217.7578. இப்ப என்ன கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டா லாஸா? கஸ்டமருக்கு லாஸ், பேங்க் ப்ராஃபிட். எஸ். இப்ப கஸ்டமருக்கு லாஸ். அவருக்கு 217 அதை வாங்கி 193க்கு பேங்க் விற்க போறோம். சரியா? கூட காசு கொடுத்து அதை வாங்கி பேங்க் விற்க போறோம். அப்ப லாஸ் இன் எக்ஸ்சேஞ்ச், அந்த லாஸ் 217.7578 மைனஸ் 193. இதான் அந்த லாஸ், அந்த வித்தியாசம். சரியா? என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் கணக்கு கஷ்டமா? 20 மாசம் எடுக்கலாம். என்ன 20 மாசம் எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். எஸ். நீங்கள் உங்களை எக்ஸாமை பொறுத்தவரையில் நீங்கள் எப்போ வேணுது எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு மாதிரி படிக்கணும். இன்டர்நேஷனல் ட்ரேடை படிக்கிறதுக்கு என்றால் உங்களுக்கு இந்த கால இடைவெளி பத்தாவது. அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கலா செய்யற நேரம் பலவிதமான அதாவது இஷ்யூஸ், ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பலவிதமான இஷ்யூஸ் வரும். கூட டார்கெட் எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் பண்றதுக்கு இந்த கணக்கு ரெண்டையும் வடிவா செய்யணும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போன கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் சம். நாங்கள் இந்த ரெண்டு கணக்கோட நிப்பாட்டுவோம். நீங்கள் மற்ற பாஸ் பேப்பர்ஸையும் செய்து பாருங்கள். இப்போதைக்கு நாங்கள் இன்னொரு ரிவைஸ் பண்ண நேரம் இன்னொரு கணக்கு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமான கணக்கு கொண்டு பார்ப்போம். ரைட். இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் சம்ஸ் பாத்தீங்கன்னா வருது. ரைட். ஷுவரா ஒரு கேள்வி எக்ஸ்சேஞ்ச் கேள்வி உங்களுக்கு வரும். 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி வடிவா ப்ராக்டிஸ் பண்ண செய்த கணக்கே நீங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண ஃபோக்கஸாக இருக்கும். அதாவது எக்ஸாம்ல நீங்கள் எவ்வளவுதான் கான்ஃபிடென்ட் ஆனாலும் சில நேரம் விளைவிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. காரணம் நீங்கள் பையிங் ரேட்டுக்கு பதிலாக செல்லிங் ரேட் எடுக்க சான்ஸ் வரும். செல்லிங் ரேட்டுக்கு பதிலாக மாறி பையிங் ரேட் எடுப்பீங்க. நம்பர்ஸா 6க்கு பதிலாக 9 9க்கு பதிலாக 6 எடுப்பீங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது சின்ன சின்ன பிள்ளைகளால மார்க்ஸ் லூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படியா ஃபோக்கஸ் பண்ணி வடிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கணக்கு செஞ்சீங்கன்னா 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அந்த தேதி மாதிரி மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு மேலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி இன்னொரு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி கணக்கு ஆல்மோஸ்ட் இதே அடிப்படையில தான். அதாவது ட்ரேட் ஃபைனான்ஸ், உங்களோட சப்ஜெக்ட் என்னது? ட்ரேட் ஃபைனான்ஸ், ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ். அந்த ஃபைனான்சிங் எப்படி செய்யறது, அதாவது நாங்கள் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் பண்றது, பேங்க்ஸ்ல எப்படி கஸ்டமர்ஸ் இம்போர்ட் ஃபெசிலிட்டி எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதை வச்சு கொண்டு செய்யற ஒரு கால்குலேஷன் தான் அந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டைம் அதுவும் இதை மாதிரி பாஸ் பேப்பர்ஸ் 2019 செப்டம்பர் மார்ச் பேப்பரை போட்டு நாங்கள் அதுல இருந்தே உங்களுக்கு அந்த கணக்கு எப்படி செய்யறேன்னு விளங்கப்படுத்துறோம். உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துட்டு நவம்பர்ல. சரியா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த கேள்விகளை முடிச்சா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி கணக்கு நாங்கள் செய்த பிறகு நாங்கள் யூசிபிக்கு போகலாம். அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரியா, கொஞ்சம் டைம் மெனக்கிடணும். ரைட். கூட மார்க்ஸ் எடுக்க வேறிய ஏரியாஸ் கூட உங்களுக்கு யூசிபியில தான் எல்லா இடத்துலையும் கேட்கறது. ரைட். ஆனால் உங்களை எக்ஸாமுக்கு பாஸ் பண்றதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு கணக்கும் படிவா செஞ்சீங்கன்னா 40 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். பிறகு யூஆர்சி இன்கோட்டம் செய்தால் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிடும். ரைட். பி அல்லது ஏ எடுக்கிறதுக்கு கட்டாயம் உங்களோட யூசிபி 600 நாலேஜ் கட்டாயம் தேவை.
இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பி அல்லது ஏ எடுக்கிறதுக்கு நீங்க கட்டாயம் யூசிபி 39 ஆர்டிகல்ஸும் படிவா தெரியணும். ஸோ யூஆர்சி நாங்கள் பார்த்தோம், யூசிபியும் பெரிய கஷ்டம் இல்லை, வழங்கப்படுத்துறேன். ரைட். ஸோ இதையோட நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன். வீட்டில் திருப்பி இதே கணக்கு சஞ்சுக்கா திருப்பி க்ளூஸ் திருப்பி இது பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனி டைம் என்னிட்ட கேட்கலாம். ஸோ வில் மீட் அப் next Saturday. Thank you.